இல்ல இது எனக்கு வெரி கிளியரா இருக்கு. ஓகே, சரிங்க. வாழ்க வளமுடன். இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்லயே இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பெருங்குடல். இப்ப குடல், குடலுடைய ரைம் ஆகிறது உடல் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. நம்ம எப்பயுமே ஒவ்வொரு வார்த்தைகள் நம்ம முன்னோர்கள் வைக்கிறது யோசிச்சு வைக்கிறதா இருக்கும். நம்ம குடலை மட்டுமே சரி பண்றப்ப ஒட்டுமொத்த உடலையும் நம்ம சரி பண்ணிக்க முடியும். இதோடைய கான்செப்ட் நிறைய விதங்கள்ல வேலை செய்யும். இது நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் இருக்கு. இப்ப பாருங்க, நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் நீங்க நோட் பண்ற மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. நோட்டு பென் எடுத்துக்கிறதா இருந்தா எடுத்துக்கலாம். ஃபாலோ பண்ற விஷயங்கள் இப்ப சொல்றது எல்லாமே ஃபாலோ பண்றப்ப அப்பப்போ வரக்கூடிய தொந்தரவுகள் இதிலும் இருந்து அது எல்லாமே அக்யூட் அப்படின்னு சொல்றது. இப்ப சளி பிடிக்கிறது, இல்ல திடீர்னு சடனா வரக்கூடிய தொந்தரவு எல்லாமே அக்யூட். அதுவும் இந்த குடலை சரி பண்றப்ப சரியாகும். அதே சமயத்துல கிரானிக்கா நீண்ட நாள்பட்ட வியாதிகள் இதுவும் இதுல சரியாகும். இப்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் முழு கவனத்தோட நம்ம உள்வாங்கி அதை அப்படியே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டல்ஸ்ல அதுக்கு அடுத்தது யார் யார் நேச்சுரோபதி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்றாங்களோ இது ரெண்டாவது. மூணாவது விஷயம், யார் ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க அப்படின்னு பாக்குறப்ப இந்த ப்ளூ ஜோன் ஏரியாஸ்ல இருக்கிறவங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறாங்க. அப்ப ப்ளூ ஜோன் ஏரியாஸ்ல இருக்கிறவங்க, அதுக்கு அடுத்தது ஆதிவாசிகள், அதுக்கு அடுத்தது காட்டுக்குள்ளேயே வாழ்றவங்க, இவங்களுடைய குடல், குடல்ல இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர்கள் ஆரோக்கியமா இருக்கு. அதை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்காக அவங்க என்னென்ன செய்யறாங்க, இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். இப்ப முதலாவது விஷயம், நம்ம உடல் அப்படின்னு பாக்குறப்ப உடல்லையே ரொம்ப முக்கியமானது செரிமான மண்டலம். நம்ம யோகா டெக்ஸ்ட் எடுத்தாலும் சரி, இல்லை ட்ரெடிஷ்னல் டெக்ஸ்ட் எடுத்தாலும் சரி, நம்ம சயின்டிஃபிக்கா இப்போ மெடிக்கல் சயின்ஸ்ல வரக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் எங்கிருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா, நோய் அப்படின்னா 50% மேல ஜீரணத்துல இருந்து தான் ஆரம்பிக்கும். ஜீரணம் சரியா இருக்கிறப்ப, இப்போ உதாரணத்துக்கு கொழுப்பு சரியா ஜீரணம் ஆகாம போச்சு அப்படின்னா, அந்த சரியா சிதைக்கப்படாத ஜீரணமாகாத கொழுப்பு உடலுக்கு ஆபத்தா மாறுது. சர்க்கரை சரியா செரிமானம் ஆகல அப்படின்றப்ப அது ரத்தத்திலேயே சுத்திட்டு இருக்கும். அது நமக்கு தொந்தரவை ஏற்படுத்தும். அது பிளட் வெசல்ஸ்ல படியும். அந்த சுகர், எக்ஸஸ் சுகர் பிளட் வெசல்ஸ்ல படியும். எக்ஸஸா இருக்கிற சுகர் ஆர்கன்ஸ்ல படியும். அது இன்ஃப்ளமேஷனை ஏற்படுத்தும், வீக்கத்தை ஏற்படுத்தும். இப்படி நிறைய விஷயங்கள் செய்யும். உணவு அப்படின்றப்ப உணவில் முதல்ல கார்போஹைட்ரேட்டு, ரெண்டாவது புரதம், மூணாவது ஃபேட்டு, அதுக்கு அடுத்தது வைட்டமின்ஸு, மினரல்ஸ். உணவு அப்படின்னு பார்த்தா பிரிச்சு பார்க்குறப்ப இது 5 விஷயங்கள் இருக்கும். இந்த 5 அடுத்தடுத்து போகிறப்ப வைட்டமின்ஸ்ல ஏடிஇகே, மற்ற வைட்டமின்ஸு, அதுக்கு அடுத்தது மினரல்ஸ்ல பார்க்குறப்ப ஒவ்வொரு மினரல் இது மாதிரி பிரிஞ்சு போகும். இப்ப இது எல்லாமே உடல்ல ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு தேவை. இப்போ உதாரணத்துக்கு சோடியம் இல்லை அப்படின்னா நர்வுல இம்ப்ளஸ் நடக்காது. கொழுப்பு இல்லை அப்படின்னா மூளை நரம்பு மண்டலம் சரியா வேலை செய்யாது. அப்போ ஒட்டுமொத்த உடலுக்கும் ஆற்றல் கொடுக்கறது நம்முடைய ஜீரண மண்டலம் தான் ஆற்றல் கொடுக்குது. இந்த ஜீரண மண்டலம் எங்கிருந்து துவங்குது, அதுக்கடுத்து எங்கிருந்து முடியுது? இந்த என்ட்ரி எக்ஸிட், ஃபர்ஸ்ட் என்டர் ஆகுறது நம்ம வாய், அங்கிருந்தே செரிமானம் ஆரம்பிச்சிரும். அதுக்கடுத்தது பெருங்குடல். இந்த பெருங்குடலுக்கு என்னென்ன பயன்கள் இருக்கு, இது எப்படி டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற பேசிக்கா இருக்கிற விஷயங்கள் பார்த்துட்டு அதுக்கடுத்து நான் முன்னாடி சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாமே தெளிவா பார்க்கலாம். அதுக்கடுத்தது இந்த நுண்ணுயிர்களை, பெருங்குடலை எப்படி ஆரோக்கியமா வச்சு முன்னாடி சொன்ன அந்த நுண்ணுயிர்களை எப்படி வளர்க்குறதுன்றது நம்ம பார்க்கலாம். முதலாவது, ஜீரணம் ஆரம்பிக்கிற இடம் வாய். ஒவ்வொன்று நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கிறப்ப, இப்ப எனக்கு வயிறு வலி இருக்கு அப்படின்னா எதனால இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சிம்பிளா சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். நமக்கு அந்த நாலேஜ் இல்லாம இருக்கிறப்பதான் அது கூட கூட ஆகி பெரிய வியாதிகளா வந்து நிக்குது. முதல்ல வாய்,
வாயில ஜீரணமாகிறது சர்க்கரை, கார்போஹைட்ரேட். வாயில இன்னும் நிறைய என்சைம்ஸ் இருக்கும், நுண்ணுயிர்கள் இருக்கும், நிறைய வேலைகள் செய்யும். இந்த 5 விஷயங்கள்ல வாயில ஸ்டார்ச் பிரேக் டவுன் ஆகும். அதுக்கு அடுத்தது 2வதா பாக்குறப்ப வயிற்றுக்கு போகும். வயிற்றில் புரதம், புரோட்டீன் டைஜஷன் நடக்கும். அதுக்கு அடுத்தது சிறுகுடல். சிறுகுடல்ல என்ன டைஜஸ்ட் ஆகும்? மீதி இருக்கிறது சிறுகுடல்ல கொழுப்பு டைஜஸ்ட் ஆகும், ஃபேட் டைஜஸ்ட் ஆகும். ஃபேட்டோட சேர்த்து கார்போஹைட்ரேட்டும் மெயினா டைஜஸ்ட் ஆகும். அப்போ புரோட்டீன் எங்க டைஜஸ்ட் ஆகுது அப்படின்னா ஸ்டொமக்ல தான் மெயினா டைஜஸ்ட் ஆகுது. இது போக சிறுகுடல்ல திரும்பியுமே என்னென்ன பொருட்கள் டைஜஸ்ட் ஆகாம இருக்குதோ அது எல்லாமே டைஜஸ்ட் ஆகும். வாய் முதல்ல, 2வது நமது வயிறு, 3வது சிறுகுடல். இந்த சிறுகுடல்ல டைஜஷன் நடக்குது அப்படின்னா அதற்கு 2 உறுப்புகள் தேவை. இதுல ஒண்ணு கல்லீரல், 2வது என்னது பான்கிரியாஸ், கணையம். உடம்பு எப்படி வேலை செய்யுது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறப்பயே உடம்புல என்னென்ன தொந்தரவு வருதுன்றது, எதனால வருதுன்றது நம்ம பொருத்தி பார்த்துக்க முடியும். இப்ப நெஞ்சுக்குழி கிட்ட வலி இருக்கு அப்படின்னா அது நம்ம ஈசோஃபேகஸ் அல்லது இந்த வயிறும் அதுக்கு அடுத்தது இந்த ஈசோஃபேகஸ் உணவு குழாயும் சேர்ற இடத்துல இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இப்ப கேஸ், வயிறு உப்புசம் இருக்கு, ஸ்ப்ரவுட்ஸ் சாப்பிட்றப்ப, பயிர்கள் சாப்பிட்றப்ப மட்டும் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்றப்ப அப்ப என்ன விஷயம்? அப்ப வயிற்றில் செரிமானம் ஆகலன்னு அர்த்தம். அப்ப வயிற்ற கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்கு சிகிச்சை கொடுக்குறப்ப அங்க சரியாகும். இப்ப சர்க்கரை டைஜஷன் சரியா இல்லை, சர்க்கரை வியாதி ஒருத்தருக்கு இருக்கு, இல்ல ஒருத்தருக்கு ஃபேட்டி லிவர் இருக்கு. அப்ப அவங்களுக்கு இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல எங்க கை வைக்கணும் அப்படின்னா சிறுகுடல். சிறுகுடல்ல கொழுப்பு கரைக்கிறது அப்ப கல்லீரல், அப்ப கல்லீரலை டச் பண்ணும். கல்லீரலுக்கு தேவையான உணவு, கல்லீரலுக்கு தேவையான மூலிகை, கல்லீரலுக்கு தேவையான பயிற்சி சரியா செய்யறப்ப அதுக்கு அடுத்து 1 மாசம் 2 மாசம் கழிச்சு திரும்ப நீங்க ஸ்கேன் பண்ணி பாருங்க, அல்ட்ராசோனோகிராம் பண்ணி பாருங்க. ஃபேட்டி லிவர் கிரேடு 2, கிரேடு 1 இருக்கிறது இருக்காது, காணாம போயிடும். ஃபேட்டி லிவர் இதை சரி பண்ண முடியுமா அப்படின்னா இது சரி பண்றதுக்கு கேரண்டியா எங்கேயுமே சொல்றது கிடையாது, இங்கிலீஷ் மெடிசன் பொறுத்தளவுக்கு. இப்ப நிறைய இடத்துல அப்படிதான் சொல்றாங்க. பொதுவா ஜென்ரல் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் சொல்லி விட்டுருவாங்க. ஆனா நம்ம ஃபேட்டி லிவர், அதுக்கு அடுத்தது லிவர் சிரோசிஸ், பல்கி யூட்ரஸ், இது மாதிரி என்னென்ன விஷயங்கள் சர்ஜரி தான் தீர்வு, மருந்துகள் லைஃப் லாங் எடுத்துக்கணும்னு சொல்றாங்களோ அதெல்லாம் உணவு, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலமா பூரணமா சரி பண்ணி அதுடைய பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரிப்போர்ட்ஸை யூடியூப்ல நம்ம நிறைய போட்டிருக்கோம். அப்ப எந்த உடலும் வியாதி குணமாகாது அப்படின்றது கிடையாது. பிறக்கிறப்ப ஆரோக்கியமா இருந்தது அப்படின்னா 100% திரும்ப அந்த ஆரோக்கியத்துக்கு உடம்பு கொண்டு போக முடியும். அப்ப கொண்டு போறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்றதை பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப சிறுகுடல் கிட்ட வந்திருக்கோம். சிறுகுடல்ல இந்த 2 விஷயங்கள், கல்லீரல் கொழுப்பை செரிக்கும், அதுக்கு அடுத்தது கணையம் பேன்கிரியாஸ் சர்க்கரை அதை டைஜஸ்ட் பண்ணுது. அதே சமயத்துல பேன்கிரியாட்டிக் ஜூசஸ் புரதத்தையும் டைஜஸ்ட் பண்ணும். அதுக்கு அடுத்தது இந்த உணவு நேரா போய் பெருங்குடல்ல போகும். பெருங்குடலுக்கு போனா சத்துக்கள் எல்லாமே உறிஞ்சப்பட்டு கடைசியாக தான் பெருங்குடல்ல போகும். அப்ப கடைசியா பெருங்குடல்ல போறது எதுக்காக? பெருங்குடல் என்ன வேலையை செய்யுது அப்படின்னா பெருங்குடல் இந்த கடைசியா இருக்கிற அந்த கழிவுகளை வெளியேற்றுற வேலையை செய்யும். 2வது உடம்புக்கு தண்ணீர் தேவைப்படுது அப்படின்னா இந்த பெருங்குடல்ல இருக்கக்கூடிய டைஜஸ்ட் ஆன பொருட்கள் அந்த மலத்திலிருந்து தண்ணியை மட்டும் பிரிச்சு எடுத்துக்கும். அதனாலதான் யார் யாரெல்லாம் சரியா தாகம் எடுக்கிறப்ப தண்ணி குடிக்கலையோ அவங்களுடைய உடல் கெட்டு போகும். எப்படி கெட்டு போகும்? தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிட்னி ஃபெயிலியர் வருது, இல்ல கல்லீரல்ல தொந்தரவு வருது, இல்ல உடம்புல பிம்பிள்ஸ் அதிகமா வருது, எதை கேட்டாலும் தலைவலி வந்தாலும் சரி, எதை கேட்டாலுமே தண்ணி ஒழுங்கா குடிக்கிறீங்களான்றது முதல் கேள்வியா மருத்துவர் கேட்பாங்க. ஒருத்தர் இப்ப நம்ம கேஸ் ஹிஸ்டரி எடுக்கிறோம்,
ஒரு நாளைக்கு எத்தனை முறை யூரின் போறீங்கன்னு கேக்குறோம். மேக்சிமம் வியாதின்னு வர மேக்சிமம் லேடிஸ் ஒரு நாளைக்கு ஒரு முறை, 2 முறை, 3 முறை, 4 முறை தான் யூரினே போறேன்னு சொல்றாங்க. ஒரு நாளைக்கு காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் 3 வாட்டி, 4 வாட்டி தான் யூரினே போறேன்னு சொல்றாங்க. அப்ப எப்படி உடம்பு ஆரோக்கியமா இருக்கும்? அப்போ அந்த கேள்விய கேட்ட உடனேவே அப்போ உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். ஹேர் ஃபால் இருக்குன்றத நம்ம சொல்லிடலாம். நீர் சம்பந்தப்பட்ட உறுப்புகள் பலவீனமா இருக்குன்றது சொல்லிடலாம். கர்ப்பப்பையில பிரச்சனை இருக்குன்றது சொல்லிடலாம். உடல்ல வலிகள் இருக்கும், ட்ரைனஸ் இருக்கும், பிம்பிள்ஸ் இருக்கும். இது மாதிரி எல்லா பிரச்சனையும் இருக்கும். ஏன் இருக்கும்? தண்ணி குடிக்கலன்னா இதெல்லாம் இனி நமக்கு தெரியும். ஏன்னா தண்ணி அவங்க குடிக்காம விடுறப்ப அந்த உடலுக்கு தண்ணி தேவைப்படுறப்ப அங்கிருந்து அதை எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் தாகத்தை தூண்டும். தாகம் எடுக்கிறப்பையும் தண்ணி குடிக்க மாட்டாங்க. ஏன்னா டோபாமைன், ஃபோன் பார்க்கறது இல்ல ஏதோ ஒரு நினைப்பில் இருக்கிறது அவங்களுக்கு தாகம் தெரியாது. உடம்போட கனெக்டடா கிடையாது, கிரவுண்டடா கிடையாது. அதுக்கடுத்து தாகம் எடுத்து தண்ணி குடிக்காம இருக்கிறப்ப குடல்ல இருந்து தண்ணிய உடம்பு உறிஞ்சுக்கும். அப்படி உறிஞ்சுக்கிறப்ப என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்காவே மலம் கட்டி ஆயிடும். இல்ல காலையில நான் டெய்லி மோஷன் போறேன்னு சொல்லுவாங்க. மோஷன் போனாலுமே கழிவுகள் அந்த பெருங்குடல்ல படிஞ்சு போயிரும். இப்போ ஒருத்தர் ஃபாஸ்டிங் பண்றாரு, இல்ல எனிமா எடுத்துக்கிறாருன்னா, முதல் நாள் எனிமா எடுத்துக்கிறாரு, 2வது நாள் எனிமா எடுத்துக்கிறாரு. ஒரு வாரம் ஃபுல்லா டெய்லி எனிமா எடுத்துக்கிட்டா, எனிமா எடுக்க எடுக்க கழிவுகள் வந்துட்டு தான் இருக்கு. அதுவும் அவர் ஃபாஸ்டிங் இருக்கிறப்ப. உணவு எதுவும் எடுத்துக்கிறது இல்ல, ஜூஸ் மட்டுமே எடுத்துட்டு இருக்காரு. அப்ப அந்த அளவுக்கு குடல்ல படிஞ்சு இருக்கு. எப்படி டேப்ல குழாயில படிஞ்சு இருக்கோ அதே போல படிஞ்சு இருக்கு. அப்போ ஒரு நாளைக்கே 2 வாட்டி 4 வாட்டி தான் யூரினே போறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்கிறீங்க அப்ப அப்படின்னு கேக்குறப்ப 1 லிட்டர், இல்ல எவ்வளவு குடிக்கிறேன்னே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதை மட்டும் அவங்க சரி பண்ணாலே அவங்களுக்கு அந்த வியாதி என்னென்ன வியாதி லிஸ்ட் சொல்றாங்களோ அந்த லிஸ்ட் இருக்காது. அப்ப இது இல்லாம இதை சரி செய்யாம இது பேஸ், இதை சரி செய்யாம இப்ப கர்ப்பப்பையில கட்டி இருக்கு, அவங்க மருத்துவரை பார்க்க போறப்ப எல்லாருமே ஃப்ரீயா இருக்க மாட்டாங்க, பிஸியாவே இருப்பாங்க. கர்ப்பப்பை கட்டின்றப்ப கர்ப்பப்பை கட்டிக்கு உரிய மருந்துகள் சித்த மருத்துவர் கொடுப்பாரு. ஆங்கில மருத்துவம் அதுக்கு உரிய விஷயங்கள் கொடுப்பாங்க. ஹார்மோன் டெஸ்ட் எடுப்பாங்க, ஒரு சில மருந்துகள் கொடுப்பாங்க. ஆயுர்வேதா அதுக்குரிய சிகிச்சை, வர்மா அதுக்குரிய சிகிச்சை. அப்ப யாரு தண்ணீர் ஒழுங்கா குடிச்சிங்களா, எத்தனை முறை யூரின் போறீங்க, இதெல்லாமே கேட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸோட சொல்றாங்களோ அப்ப அவங்களுக்கு நிரந்தரமா தீர்வு கிடைக்கும். ஒருத்தருடைய ஆரோக்கியத்துக்கு அவங்க மட்டுமே தான் பொறுப்பு. அப்ப ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா அந்த காலத்துல எல்லாமே ராஜாக்கள் வைத்தியம் முழுமையா கத்துக்கிட்டாங்க. எல்லாருமே வைத்தியம் கத்துக்கிட்டாங்க. மூலிகை என்னென்ன வேலை செய்யுதுன்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த மூலிகை இந்த வேலையை செய்யும். சிறுநெறிஞ்சி கிட்னி கல்ல கரைக்கும். துத்து என்ன வேலை செய்யும், தும்பை என்ன வேலை செய்யும். இந்த மருத்துவம் எல்லாருக்குமே தெரிஞ்சுதா இருந்தது. அப்ப ஆரோக்கியமா இருந்தோம், ரொம்ப நாள் உயிரோட இருந்தோம். இன்னொன்னு, ஒரு நாலேஜ நம்ம எப்படி வேணா கொடுக்க முடியும். இப்ப உண்மை என்னன்றது நமக்கு தெரியும். நம்ம தாத்தா பாட்டி எத்தனை வருஷம் உயிரோட இருந்தாங்க, எவ்வளவு ஆரோக்கியமா இருந்தாங்க. தாத்தா பாட்டி மருந்துகள் எதுவுமே எடுத்துக்கல, மூட்டு வலி எதுவும் இல்ல கடைசி வரை. அவங்களுடைய தாத்தா பாட்டி எப்படி இருந்தாங்க, எவ்வளவு வருஷம் வாழ்ந்தாங்க. அதுக்கு அடுத்து வர 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 புத்தகம், இந்த புத்தகத்துல நம்ம இருக்கிறோம், நமக்கு அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன் வருவாங்க, அவங்க புத்தகம் திறந்து பார்ப்பாங்க. புத்தகத்துல என்ன போட்டிருக்கும் தெரியுமா? புத்தகத்துல என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, இந்த மருந்துகள் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இப்ப மக்கள் எல்லாமே 60 வருஷம் 70 வருஷம் வரை ஆரோக்கியமா வாழ்றாங்க. முன்னாடி இருந்த மக்கள் எல்லாமே சீக்கிரத்துல செத்து போயிட்டாங்க அப்படின்றது புத்தகத்தில் இருக்கும். இப்ப நிறைய இடங்கள்ல அது மாதிரி பிரச்சாரங்கள்லாம் போயிட்டு இருக்கு. மாடர்ன் மெடிசின் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் உயிரோட இருக்கிறாங்க, நிறைய நாட்கள் உயிரோட வாழ்றாங்க. அதுவரை இவ்வளவு வருஷம் தான் உயிரோட இருந்தாங்க அப்படின்றது இருந்தது. அது பாம்பு கடிச்சனால இல்ல ஆக்சிடென்ட் வந்தனால இது மாதிரி ரீசன்னால இருந்தது. இதுக்கும் காரணம் இருக்கு. பிரிட்டிஷ் மக்கள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க முதல்ல நம்ம பார்த்து பயந்துட்டு சிலம்பம் பிராக்டிஸ் பண்ணக்கூடாது, களரி பயிட்டு பிராக்டிஸ் பண்ணக்கூடாது, இது எல்லாத்தையுமே தடை பண்ணாங்க.
அதுக்கப்புறம் நம்முடைய ட்ரெடிஷ்னல் மெடிசின்ஸ், பாரம்பரிய மருத்துவம் எதையும் பிராக்டிஸ் பண்ண கூடாது அப்படின்னு தடை விதிச்சாங்க. அப்புறம் நம்ம மூலிகைகள், நம்ம மூலிகை பத்தின அறிவு, அந்த ஓலைச்சுவடி எல்லாத்தையுமே எரிச்சாங்க. அப்ப அதுக்கு அடுத்து அதோடைய சார்ந்த நாலேஜ், அது மருந்து செய்யறது யாரையும் பார்த்தாலும் சரி, களரி பிராக்டிஸ் பண்றது பார்த்தாலும் சரி, அவங்கள வந்து புடிக்கிறது, அது தடை செய்யறது, அது மாரி விஷயங்கள் போயிட்டு இருந்தது. ஆனா நம்ம சிஸ்டத்துல, நம்ம ட்ரெடிஷனல் சிஸ்டத்துல ஒரு எலும்பு முறிஞ்சா அதுக்கு உரிய வைத்தியம் இருக்கு. பாம்பு கடிச்சா அதுடைய வைத்தியம் இருக்கு. இப்ப அந்த காலத்துல ராஜாக்கள் எல்லாமே, இல்ல போர் எல்லாமே, போர்ல அடிபடுறது, உடையிறது எல்லாத்தையும் சரி பண்ணாங்க. கீழ இருந்து விழுகிறது, பாம்பு கடிக்கிறது எல்லாத்தையும் சரி பண்ணாங்க. இப்ப லேக் ஆஃப் நாலேட்ஜ். நாலேட்ஜ் ஃபுல்லா இல்ல. ஆனா எல்லா விஷயங்களையும் சரி பண்ணாங்க. இப்ப சரி பண்றதை விட ரொம்ப நல்லாவே, வேகமாவே சரி செய்தாங்க. இப்ப நான் இந்த கதைய எதுக்காக சொல்றேன் அப்டின்னா, அப்ப அப்ப இருந்த நாலேட்ஜ் அட்வான்ஸ்டு நாலேட்ஜா இருந்தது. அந்த நாலேட்ஜ் இப்பயுமே ஒரு சிலர் சொல்றாங்க இல்லையா? எங்கேயுமே பார்த்து சரியாகல. கேன்சருக்கு இவர் குடுத்த மருந்துனால சரியாச்சு. இப்பயும் நெறைய இடங்கள்ல கேன்சருக்கான மருந்துகள் குடுத்துட்டு இருக்காங்க. குடுத்து குணமாகுறவங்க இருக்கிறாங்க. பெரிய பெரிய வியாதிகள் ஒரு சில மூலிகை மருந்துகள் குடுத்து சரி பண்றாங்க. எதுக்காக இத சொல்றோம் அப்டின்னா, நாலேட்ஜ் டிரான்ஸ்ஃபர் நடக்காம போறப்ப, அதுதான் வியாதியா இருக்கு. அடுத்தடுத்த ஜெனரேஷன்க்கு. அப்ப என்னென்ன நம்ம கத்துக்கிறோமோ, அந்த நாலேட்ஜ டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்ப நான் ஹவுஸ் விசிட் எல்லாம் போறப்ப, பெரிய கிரானிக் கண்டிஷன் இருக்கிறப்ப, போய் பார்க்கிறப்ப, ட்ரீட்மெண்ட் பண்றோம். பண்றப்ப பிரைட் ஆகுது. உடல் ஆரோக்கியமா இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தா, அடுத்த நாள் வந்து பார்த்தா, அவ்ளோ இம்ப்ரூவ்மென்ட் கிடையாது. ஏன்னா 1 ஹவர் ட்ரீட்மெண்ட் பண்றோம். 1 ஹவர் யோகா பயிற்சி பண்றாங்க. பண்ணிட்டு 1 ஹவர் யோகா பயிற்சி சொல்லிக் குடுக்குறோம். பண்றாங்க. பண்ணிட்டு அடுத்த ஒரு 5 நிமிஷம் கூட கிடையாது. பண்ணி முடிச்சோனே ஃபோன் எடுத்துக்கிறாங்க. அப்படியே கர்வாயி உட்கார்ந்துக்கிறாங்க. போன் அலைன்மென்ட் மாறிடுது. ஃபோனையே தான் பார்க்குறாங்க. இப்ப ஸ்மோக்கிங் பண்றவங்கள நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸ்மோக் பண்ணுவாங்க. அடுத்து ஒரு செயின் ஸ்மோக்கர் 10 மினிட்ஸ் ஒன்ஸ் இல்ல 1 ஹவர் ஒன்ஸ் பண்ணல அப்படின்னா அவங்களால இருக்க முடியாது. மூளையில சுரப்பிகள் மாறும். அப்ப திரும்ப திரும்ப அதையே பண்ணுவாங்க. அப்ப இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பாருங்க, குழந்தைகள் கூட ஸ்மோக் பண்ணல அப்படின்னா, ஃபோன் ஒரு 1 ஹவர் எடுக்கல அப்படின்னா, திரும்ப திரும்ப எடுக்கணும்னு தோணும். அப்ப அது சேம் பிரெயின் வந்து அதே மாதிரி தான் வேலை செய்யுது. இதுவும் அடிக்ஷன், அதுவும் அடிக்ஷன் தான். அப்ப பெருங்குடல்னு பார்க்கிறப்ப, பெருங்குடல்ல என்ன முக்கியமா நடக்குது அப்படின்னா, பெருங்குடல்ல நுண்ணுயிர்களுடைய வீடு இருக்கு. பெருங்குடல் தான் நுண்ணுயிர்களுடைய வீடு. நம்ம உணவு எடுத்துக்கிறோம். உணவு எடுத்த உடனே நமக்கு தேவையான சத்து எல்லாமே நம்ம ரத்தத்தில் பிரியுது. அது நம்ம செல்களுக்கு உள்ள போகும். அத நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். எக்ஸஸா இருக்கிறது உடம்பு சேர்த்து வச்சுக்கும். அதுக்கு அடுத்து கீழ போக போக நம்ம உணவுல இருந்த அந்த ஃபேட்டு, புரோட்டீனு, கார்போஹைட்ரேட்டு, விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாத்தையும் உறிஞ்சு எடுக்கிற வேலை சிறுகுடல் வரைக்கும் முடிஞ்சு போயிரும். அதுக்கு அடுத்து பெருங்குடல் போறப்ப பெருங்குடல் நுண்ணுயிர்களுடைய வீடுன்னு சொன்னோம். பெருங்குடல்ல நல்ல நுண்ணுயிர் இருக்கு, தீய நுண்ணுயிர் இருக்கு. இதுல நல்ல நுண்ணுயிர் எவ்வளோ இருக்குதோ, உடல் அவ்வளோ ஆரோக்கியமா இருக்கும். தீய நுண்ணுயிர் எவ்வளோ இருக்குதோ, அவ்வளோ உடல் கெட்டு போயிருக்கும். யாராக இருந்தாலும், உடம்பு எந்த நிலையில இருந்தாலும், நல்ல நுண்ணுயிரை பெருக்கிற வேலையை செஞ்சோம் அப்படின்னா, உடல் ஆரோக்கியத்துக்கு மாறும். தைராய்டு கம்ப்ளைண்ட் இருக்கு, பிளட் பிரஷர் இருக்கு, பிளட் சுகர் இருக்கு. எதுவாக இருந்தாலும் சரி, இந்த நல்ல நுண்ணுயிரை பெருக்கக்கூடிய வேலை செய்யறப்ப, எல்லா வியாதிகளும் படிப்படியாக குறையும். படிப்படியா அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் டிஃபரன்ஸ பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்டிவா டிஃபரன்ஸா பார்க்கலாம். அப்ப பெருங்குடல நல்ல நுண்ணுயிர்கள் எப்படி அதிகப்படுத்துறது? அதுதான் இன்னைக்கு வகுப்பு. அப்ப முதலாவது விஷயம், இந்த பெருங்குடல்ல சிறுகுடல் வரை எல்லா சத்துக்கள் பிரிஞ்சு வந்துருச்சு.
பெருங்குடல்ல இருக்கிற நுண்ணுயிர்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஃபைபர் தான் வேணும். நம்ம எடுக்கக்கூடிய நார் சத்து. அப்போ ஒவ்வொரு வேளை உணவிலும் நம்ம உடலுக்கு இந்த சத்துக்கள் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். இந்த சத்துக்களோட சேர்த்து நார் சத்து எடுத்துக்கிறோமா அப்படின்றத பார்க்கணும். இப்ப அந்த காலத்துல எல்லாமே கீரைகள் தினசரி எடுத்துப்பாங்க. தமிழ் ட்ரெடிஷன்ல கீரை டெய்லியுமே எடுத்துப்பாங்க. கீரை வாரத்துல 2 வாட்டி, 1 வாட்டி எல்லாமே கிடையாது. கீரை டெய்லி இருந்தது. கீரையில அதிக ஃபைபர் உண்டு. காய்கறிகள்ல அதிக ஃபைபர் உண்டு. எவ்வளோ பாவர்ட்டியில இருந்தாலுமே காய்கறிகள் எடுத்துக்கணும். காய்கறிகள் அதை எடுத்துக்கிறப்ப தான் ஃபைபர் கன்டென்ட் இருக்கும். இது மூளையை நமக்கு மாத்தி குடுக்கும். ஒரு விஷயம் சொல்றப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பெருங்குடல்ல நல்ல நுண்ணுயிரை பெருக்கிட்டோம் அப்படின்னா, அந்த நல்ல நுண்ணுயிர் நம்ம மூளைய கட்டுப்படுத்தும். நல்ல எண்ணங்கள் வர்றது அந்த நல்ல நுண்ணுயிர்கள் மூலமாக வரும். இப்ப ஒருத்தர் டெய்லி ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறாரு அப்படின்னா, ஃபாஸ்ட் ஃபுட்ட பார்க்கிறப்ப, ஜங்க் ஃபுட்ட பார்க்கிறப்ப, பெருங்குடல்ல இருக்கிற அந்த நுண்ணுயிர்கள் அத சாப்பிடணும் அப்படின்னு தூண்ட வைக்கும். இதுவே நல்ல நுண்ணுயிர் பெருங்குடல்ல இருந்தது அப்படின்னா, குழந்தைகள் எல்லாமே பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, குழந்தை வந்து ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட் தான் லைக் பண்றாங்க. வெஜிடபிள்ஸே லைக் பண்ண மாட்றாங்க அப்படின்ட்டு. குடல்ல நல்ல நுண்ணுயிர் இருந்தது அப்படின்னா, காய்கறிய பார்த்தா கிரேவிங் ஆகும். முட்டைக்கோஸ், கேரட் பொரியல், சாம்பார்ல இருக்கிற காய்கறி, கீரைகள் பார்த்தா கிரேவ் ஆகும். சத்தியமா கிரேவ் ஆகும். ஒரு 2, 3 நாள் காய்கறி எதுவும் சாப்பிடல அப்படின்னா, காய்கறிகள் வச்சு சாப்பிட்டா தான் திருப்தியா இருக்கும். மனநிறைவா இருக்கும். அப்பதான் பெருங்குடலுக்கு, "அப்பாடா! எனக்கு உயிர் கிடைச்சிருச்சு. எனக்கான உணவு கிடைச்சிருச்சு" அப்படின்னு தோணும். பழங்கள் நெறைய சாப்பிட்டுட்டுருங்க அப்படின்னா, அதுக்கு உரிய நுண்ணுயிர் உடம்பில் இருக்கும். அப்ப பழங்கள் பார்க்கிறப்ப கிரேவிங் நடக்கும். அப்ப குழந்தைகளுக்கு எதனால காய்கறிய பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது, அதுக்கு அடுத்தது பழங்கள் பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது, கீரைகள் ஏன் எடுத்துக்க மாட்றாங்க அப்படின்னா, முதல்ல அவங்களுடைய இந்த பெருங்குடல் மைக்ரோபயோமே நம்ம கெடுத்துடுறோம். முதல்ல குழந்தை பிறக்குது அப்படின்னா, தாய்ப்பால் தான் குடிக்கணும், தாகத்துக்கு தண்ணீர் குடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது சளி சம்மந்தமான தொந்தரவு இல்லாம பார்த்துக்கணும். அதுக்கு பாலசஞ்சீவி தைலம் முறை அத போடுறப்ப, சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனையே இருக்காது. சளி சம்மந்தப்பட்ட உணவுகள் எதுவும் குடுக்கக்கூடாது. குழந்தை பிறக்குது அப்படின்னா, குழந்தை பிறந்து அது புது உயிர் இல்லையா? அவங்களுக்கு நம்ம எப்படி பழக்கப்படுத்துறோமோ அப்படிதான் வளரும். அப்ப குழந்தைகள் அப்படின்றப்ப ஒரு ஏஜ் 4, 5 வரைக்கி குழந்தைகளுக்கு கேக் குடுப்பாங்க. பர்த்டே சின்ன வயசுல தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. கேக் குடுப்பாங்க. வரப்போறவங்க எல்லாருமே சாக்லேட் குடுப்பாங்க. ரீஃபைன்டு ஃபுட் குடுப்பாங்க. இது மாரியான பொருட்கள் எல்லாத்தையுமே தவிர்த்திறணும். மைண்டு, பாடி இது 2மே மிரர். அப்ப அவங்க எதை பார்க்குறாங்களோ, அதுதான் சாப்பிடணும்னு தோணும். அதுதான் உணவுன்ட்டு உடல், புதிய பதிவுகள். இப்ப அவங்க அவங்க டிவியில பார்க்குறது ஒரு உணவு, சாக்லேட்ட பார்க்குறாங்க, ஐஸ்கிரீம் பார்க்குறாங்க. அப்ப அதுதான் உணவுன்னு உடல் எடுத்துக்கும். அத டைஜஸ்ட் பண்றதுக்கு அதுக்கு உண்டான வேலைகள் பார்க்கும். அப்ப முதல்ல குழந்தைக்கு ரீஃபைன்டு ஃபுட்டு, பேக்டு ஃபுட்டு, ப்ராசஸ்டு ஃபுட்டு இத எல்லாத்தையுமே தவிர்த்திறணும். காய்கறிகள் குடுக்கணும், சிறுதானியம் குடுக்கணும், பாரம்பரிய அரிசி உணவுகள் தாராளமா குடுக்கலாம். இதுல கான்ட்ரோவர்சி எதுவுமே கிடையாது. சிறுதானியங்கள் அம்பலியா குடுத்துட்டு, அதுக்கப்புறம் கஞ்சியா குடுத்து, காய்கறிகள் நெறைய குடுக்க, அவங்களுக்கு குழந்தைகளுக்கு காய்கறி பார்த்தா பிடிக்கும். கீரைகள் பார்த்தா பிடிக்கும். மற்ற விஷயங்கள் பிடிக்காது. இன்னொரு விஷயம் குழந்தைகள நம்ம என்கரேஜ் பண்றப்ப, "நீ இந்த விஷயத்த செஞ்சுட்டா உனக்கு ஐஸ்கிரீமு, உனக்கு சாக்லேட் வாங்கி குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லாம, "இந்த விஷயத்த நீ செஞ்சுட்டா வேற ஆரோக்கியமா என்ன உணவு இருக்குதோ, அத நான் உனக்கு குடுப்பேன்." அது மாரி சொல்றப்ப, அது மேல தான் ஈர்ப்பு இருக்கும். இது பெருங்குடலா முதல்ல சரி பண்ற வேலை. சின்ன குழந்தைகளுக்கு இத சரி பண்ணிட்டா, அதுக்கு அடுத்து வரை அவங்களுக்கு அப்படியே கன்டின்யூ ஆயிட்டு இருக்கும். 2வது பெருங்குடல்ல இந்த நல்ல நுண்ணுயிர்களை கெடுக்கக்கூடிய வேலை எதையும் செய்யக்கூடாது. பெருங்குடல கெடுக்கக்கூடிய வேலை அப்படின்னா, இப்போ ஒரு உணவு ஃபைபர் இல்லாம எடுத்துக்கிட்டாலே, அது பெருங்குடலுக்கு நம்ம செய்ற துரோகம் தான். ஃபைபர் இல்லாம எந்த உணவையும் எடுக்கக்கூடாது. இப்ப இயற்கையில பார்த்தா ஏதோ ஒரு உணவு ஃபைபர் இல்லாம இருக்கா?
இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய உணவு, பழம் இருக்கு. பழங்கள்ல ஃபைபர் இருக்கும். காய்கறிகள் 2வது உணவு. இது இதில் ஃபைபர் இருக்கும். கீரைகள் 3வது வகை உணவு. இதிலும் ஃபைபர் உண்டு. 4வது வரிசைன்னு பார்க்குறப்ப பூக்கள், மலர்கள். இதுல ஃபைபர் உண்டு. 5வதுன்னு பார்க்குறப்ப ஸ்டெம்ஸ். ஸ்டெம்னா என்னது? கரும்பு ஸ்டெம் இருக்கு. அப்புறம் பேம்பூ ஸ்டெம் சாப்பிடலாம். குருத்து சாப்பிடலாம். இதெல்லாமே ஸ்டெம், தண்டு, வாழைத்தண்டு. இதிலும் ஃபைபர் இருக்கு. அதுக்கு அடுத்தது கிழங்கு வகைகள் ஃபைபர் இருக்கு. அதுக்கு அடுத்தது அடுத்த கேட்டகரின்னு பார்க்குறப்ப சிறுதானியங்கள். இதுல ஃபைபர் தாராளமா இருக்கு. அதுக்கு அடுத்தது அரிசி உணவு. அரிசி உணவு அப்படின்றப்ப அதிலும் ஃபைபர் இருக்கு. அதை பட்டை தீட்டிட்டு அதை நம்ம எடுத்துக்கிறப்ப அதுல ஃபைபர் இல்லாம போகுது. அப்போ உணவுன்னு பார்க்குறப்ப இந்த எல்லா விஷயத்திலையுமே ஃபைபர் இருக்க செய்யுது. அதுக்கடுத்து அசைவம்னு வரும். ஒருவேளை அசைவம் மட்டும்தான் எடுத்துக்கிற சுச்சுவேஷன் இருந்தாலும் ஃபைபரோட சேர்த்து எடுத்துக்கிறப்ப தான் அது உடலுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸு பண்ணாம இருக்கும். இல்லைன்னா ஃபைபர் இல்லாம எடுத்துக்கிறப்ப அது உடலுக்கு நோயாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் மோசமா இருக்கிறப்ப சீக்கிரத்திலேயே அது நோயை கொண்டு வந்துரும். அப்ப ஃபைபர் அப்படின்றது ஒவ்வொரு வேளை உணவிலும் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும் ஃபர்ஸ்ட்டு. ஃபைபர் இல்லாம எந்த ஒரு உணவை எடுக்கக்கூடாது 2வது. 3வது ஆன்டிபயாட்டிக்ஸ் அடிக்கடி எடுக்கக்கூடாது. இயற்கையா நம்ம இம்யூன் சிஸ்டத்தை டெவலப் பண்ணி நம்ம கிட்ட கிடைக்கக்கூடிய மூலிகைகள், இயற்கை ஆன்டிபயாட்டிக்ஸ், இயற்கையா ஒவ்வொரு வியாதிகள் வந்தா எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படின்ற சின்ன சின்ன விஷயங்கள் அதை நம்ம ஃபாலோ பண்ணி அடுத்த ஜென்ரேஷனுக்கும் கொடுக்குறப்ப அடுத்தடுத்து மருந்துகள் எடுக்காம இந்த கட் மைக்ரோபியாம கலைக்காம இருக்க முடியும். அதுக்கடுத்தது 4வது விஷயம், கெமிக்கல் சார்ந்த எந்த ஒரு பொருட்கள் உடலுக்குள்ள நம்ம அனுப்பக்கூடாது. சோப்பு, பவுடர்ஸ், பெர்ஃப்யூம். அதுக்கடுத்தது பிளாஸ்டிக், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள், அலுமினியம்ல சமைச்ச உணவுகள், இது எல்லாமே எடுத்துக்கூடாது. பிளாஸ்டிக் சரியில்லைன்னு தான் அலுமினியத்துல இப்ப எல்லாமே கட்டி கொடுக்குறாங்க. இப்ப உணவு எல்லாமே பார்த்தா இங்க பார்சல் பண்றது எல்லாமே அலுமினியம் ஃபாயில், அலுமினியம்ல கட்டி கொடுப்பாங்க. பிளாஸ்டிக்கு சரியில்லை. பிளாஸ்டிக்ல இருந்த அந்த கெமிக்கல் கசிவு, அதுக்கு அடுத்தது பிளாஸ்டிக் நானோ பார்ட்டிகிள்ஸ் வரனால கேன்சர் வருது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு எந்தெந்த விஷயம் இயற்கையை பாதிக்குமோ அது எல்லாமே நம்ம உடலையும் பாதிக்கும். இப்ப பிளாஸ்டிக்கு நிலத்துல போட்டா அது வந்து நிலத்தை பாதிக்குது. பேஸ்ட் நிலத்துல போட்டா அந்த இடத்துல செடி வளராது, சோப்பு வளராது. அப்ப அப்படி பாக்குறப்ப இப்ப கெமிக்கல் சானிட்டரி நாப்கின், அப்ப இந்த விஷயத்தில் இயற்கையா அடுத்தடுத்த அட்வான்ஸ்மெண்ட்ல எதை அவங்க கொண்டு வந்தாலுமே இது இயற்கையை பாதிக்குதா அப்படின்னு பாத்துக்கணும். இயற்கையை பாதிக்குது அப்படின்னா அது நம்ம உடலையும் பாதிக்கும். இந்த அலுமினியம் இது சார்ந்த உணவுகள் நம்ம உடலையும் பாதிக்கும். இது இயற்கையுமே பாதிக்கும். இயற்கையில இதுக்கு சொல்யூஷன் நிறைய இருக்கு. ஆனா யாருமே ஃபாலோ பண்றது கிடையாது. பீ வேக்ஸ்லயே வந்து நம்ம ஃபாயில் பண்ண முடியும். அதுல சூடான உணவுகளும் கொஞ்சம் பீல இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள், தேனீல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் வச்சு இயற்கையா செய்றாங்க. நம்ம தொன்னை இருக்கு. இது மாதிரி நிறைய பொருட்கள் இருக்கு. அதிலிருந்து நம்ம உணவு வச்சு பிளாஸ்டிக் இது தவிர்த்து நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது கெமிக்கல் சார்ந்த எந்த ஒரு பொருட்கள் எடுக்கக்கூடாது அப்படின்றதை பார்த்தோம். அப்ப பேஸ்ட்டுக்கு பதிலா பல்பொடி, குளியலுக்கு பதிலா குளியல் பொடி, ஷாம்புக்கு பதிலா இயற்கை ஷாம்பு அல்லது சீயக்காய் பொடி, இப்படி வீட்டில் இருக்கக்கூடிய இந்த செயற்கை பொருட்களா முழுமையா மாத்திரும். அதுக்கு அடுத்தது 4வது உடல் பயிற்சி. உடல் பயிற்சி நம்ம உடல் பயிற்சி செய்யறப்ப நம்ம குடல்ல இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களும் உடல் பயிற்சி செய்யும். அப்ப நுண்ணுயிர்கள் ஆரோக்கியமா இருக்கும். நம்ம 1 மணி நேரம் உடற்பயிற்சி செஞ்சோம் அப்படின்னா அது நம்முடைய லைஃப் ஸ்பேன்ல 2 மணி நேரத்தை கூட்டி கொடுக்கும். அப்போ உடற்பயிற்சி எவ்வளோ நம்ம பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தான். டைம் வேஸ்ட் உடற்பயிற்சி கிடையவே கிடையாது. அதுக்கு அடுத்தது 6வது உடற்பயிற்சியை பத்தி இன்னும் சொன்னோம்னா, யார் யாருக்கெல்லாம் கழிவு தேக்கம் அதிகமா இருக்கக்கூடிய சூழல்ல இருக்காங்க, இல்ல ரொம்பவே கெட்ட பழக்கம் இருக்கு, கெட்ட பழக்கம் இருந்து உடற்பயிற்சி பண்றவங்க அவங்க ஆரோக்கியமா இருக்கிறாங்க, வியாதிகள் வருவதில்லை. கெட்ட பழக்கம் மட்டுமே இருக்கிறவங்க சீக்கிரத்துல இறந்து போயிடுறாங்க, சீக்கிரத்துல வியாதி வரும். அப்போ உடற்பயிற்சி யாரா இருந்தாலும் உடற்பயிற்சி அந்த அளவுக்கு உடம்ப காப்பாத்தி கொடுக்குது அப்படின்னா
ஆரோக்கியமா இருக்கிறவங்க, சின்ன சின்ன வியாதி, சுகரு, பிரஷர் இது போன்ற வியாதி இருக்கிறவங்க டெய்லி 1 மணி நேரம் உடற்பயிற்சி செய்யறப்ப, அப்ப உடம்புல நிறைய சேஞ்சஸ் நடக்கும். உடற்பயிற்சி நிறைய பிரச்சனைகளுக்கான தீர்வா இருக்கு. ஒரு வியாதி இருக்கு அப்படின்னா, அந்த வியாதி இருக்கிறப்ப என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்ப மூட்டு தேய்மானம் இருக்கு. உடற்பயிற்சி நல்லது அப்படின்ட்டு நடைப்பயிற்சி செய்யக்கூடாது. அப்ப படுத்துக்கிட்டு நம்ம கால மேல தூக்குறது, சைக்கிளிங் பண்றது, இத எல்லாமே பண்ணலாம். உட்கார்ந்துட்டு செய்யக்கூடிய பயிற்சி, நல்ல ஸ்டூல்ல ஃப்ளாட்டான சர்ஃபேஸ்ல உட்கார்ந்துட்டு கால மடக்குறது, நீட்டுறது இது மாரி பயிற்சி பண்ணலாம். 2 மூட்டுக்கு நடுவுல தலையணை வச்சு உள்ள அழுத்துறது, வெளிப்புறமா அழுத்துறது, இது மாரி பயிற்சிகள் பண்ணலாம். நிக்கிறப்ப பாடி வெயிட் மூட்டுக்கு வரும். அப்ப மூட்டில் தேய்மானத்துக்கான வலி இன்னும் ஜாஸ்தி ஆகும். அப்ப அதே மாரி சயாட்டிக்கா தொந்தரவு இருக்கு. ஜம்பிங்கு, வெயிட் தூக்குற பயிற்சி இதெல்லாம் செய்யக்கூடாது. அப்ப உடல் பயிற்சி அப்படின்றப்ப யார் என்ன பயிற்சி பண்ணணுன்றது தெரிஞ்சு பண்ணணும். சின்ன வயசுல இருந்து உடல் பயிற்சி பண்ண ஆரம்பிச்சுட்டா இது மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே வராது. அதுக்கு அடுத்தது 5வது உடல் பயிற்சின்றது பார்த்தோம். 6வது தூக்கம், 7வது வெயில், 8வது மனம். மனதுல ஸ்ட்ரெஸ் இருக்கிறப்ப, டென்ஷன் இருக்கிறப்ப நம்ம உடல்ல கார்டிசால் செக்ரீட் ஆகும். இத சொன்னதுலயே இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கார்டிசால் அப்படின்றது ஸ்ட்ரெஸ் ஹார்மோனு. இது செக்ரீட் ஆயிடுச்சு அப்படின்னா, உடம்புல கேட் போட்ட மாரி. ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இருக்கிறப்ப, அதுதான் அதோடைய ஆதிக்கம் தான் அதிகமா இருக்கும். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இருக்கிறப்ப, ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கிறப்ப, நீங்க உடற்பயிற்சி பண்ணாலும் வெயிட் குறையாது. ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமா இருக்கிறப்ப, சுகருக்கான மருந்துகள் எடுத்தும் சுகர் அப்படியே இருக்கும். பிபிக்கான மருந்துகள் எடுத்துமே பிபி நார்மல் ரேஞ்சில வர்றது கஷ்டம். மருந்து எடுத்துமே சுகர் குறைய மாட்டேங்குது, பிரஷர் குறைய மாட்டேங்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன கம்மி பண்ணணும். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன கம்மி பண்றதுக்கான பெஸ்ட் டூல் யோகா, ரிலாக்சேஷன். அதுக்கு அடுத்தது தூக்கம். இயற்கையா தூங்கணும். நம்ம திரும்ப திரும்ப நம்ம செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணணும். ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் டெக்னிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ட்ரீட்மெண்ட்டு மருந்துகள்ல கிடையாது. ஆனா இயற்கையா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில கிழங்குகள் இப்ப அஸ்வகந்தா இருக்கு. இந்த அஸ்வகந்தா கிழங்கு எடுத்துக்கிறப்ப, பால்ல போட்டு ஹார்லிக்ஸ், பூஸ்ட் இது மாரியான பொருட்கள் பயன்படுத்தாம, இந்த அஸ்வகந்தா போட்டு எடுத்துக்கிறப்ப, அது எல்லாமே நம்ம நாட்டு மூலிகைகள். அஸ்வகந்தா சுத்தி பண்ணி எடுத்துக்கணும். சுத்தி பண்ணி வச்சு, அதுக்கப்புறமா அது போட்டு எடுத்துக்கிறப்ப, உடல் ஆரோக்கியமா இருக்கும். எந்த அளவுக்கு இந்த பேக்டு ஃபுட், ப்ராசஸ்டு ஃபுட் எடுத்து ஆரோக்கியம் ஆகும்னு நம்பி எடுத்துக்கிறாங்களோ, அது உடலை கெடுக்குதோ, அதுக்கு பதிலா நம்ம நாட்டு மூலிகைகள், அஸ்வகந்தா இது மாரியான பொருட்கள் எடுத்துக்கிறப்ப, நரம்புகள் பலமாகும், ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகும். அஸ்வகந்தா எடுத்தாலே கண்டிப்பா அதுல உடல்ல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரும். நான் அஸ்வகந்தா குடுத்துருக்கிறேன். அஸ்வகந்தா குடுத்து டெஸ்டோஸ்டிரான் லெவல் முன்னாடி பார்த்தது 400 இருந்தது. ஒரு 50 வயது இருக்கிறவருக்கு. 50 வயசுக்கும் மேல இருக்கும். திரும்பி அவரு ஃபுல் பாடி செக்கப் எடுத்து வந்தாரு. அப்ப அவருக்கு 900 போயிடுச்சு. 900 எல்லாமே நல்ல ஒரு அத்லீட்டுக்கு இருக்கக்கூடிய லெவல். அந்த அளவுக்கு அவருக்கு மாற்றம் இருந்தது. அப்ப நான் நினைச்சேன். இது சேஞ்சஸ் கொண்டு வரும்ன்றது தெரியும். ஆனா இந்த அளவுக்கு கொண்டு வருது அப்படின்றத பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த அளவுக்கு வீரியமானது நம்ம மூலிகைகள்ல இருக்கு. இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணாம இருக்கிறோம். இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது சீரகம். இது தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். இது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன கம்மி பண்ணும். குங்குமப்பூ ஒரிஜினல் கிடைச்சது அப்படின்னா, அதை எடுத்துக்கலாம். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ கம்மி பண்ணும். அப்ப இந்த 8வது விஷயம் ஸ்ட்ரெஸ்ஸு. இந்த ஸ்ட்ரெஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப ஸ்ட்ரெஸ் ஹார்மோனுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னா, நம்ம திரும்ப காயினையே திருப்பி போட்டோம் அப்படின்னா, பிரசன்ட்ல இருக்கிறப்ப ஸ்ட்ரெஸ்ன்றது பாசிட்டிவ் ஃபியூச்சருக்கு போறது ஸ்ட்ரெஸ்ஸு. அதுவே பிரசன்ட்ல இருக்கிறப்ப ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் எந்தெந்த பாதிப்பை ஏற்படுத்தினதோ, அந்த பாதிப்பை எல்லாம் ரிவர்ஸ் பண்ணக்கூடிய சக்தி பிரசன்ட்ல இருக்கிறப்ப உண்டு. மைண்ட் எப்பவுமே பிரசன்ட்ல இருக்கிறப்ப ஏற்கனவே எடுத்துக்கிற அதே உணவு இன்னும் மருந்தா வேலை செய்யும். ஏற்கனவே செய்யக்கூடிய அதே பயிற்சி இன்னும் வேகமா வேலை செய்யும். இப்ப நம்ம ஒரு சிகிச்சை பண்றோம். சிகிச்சை பண்றது இப்போ ஒரு முதுகு எலும்பு வளைஞ்சிருக்கு, கூன் போட்டிருக்கு. அதுக்கான சிகிச்சையை நம்ம செஞ்சுட்டோம். செஞ்சுட்டு அதுக்கு அடுத்து அவங்க லைஃப் ஸ்டைல்ல
திரும்ப கூன் போட்டே பாக்குறாங்க, இல்ல கோணல் படுத்துக்கிறாங்க, இல்ல வந்து ஒன் சைடே வெயிட் தூக்குறாங்க அப்படின்னா 1 மணி நேரம் நம்ம சிகிச்சை பண்றோம், எல்லாமே ஸ்ட்ரைட் பண்ணி விட்டாச்சு. திரும்ப அவங்க அதே தப்ப செய்யறப்ப திரும்ப அவங்களுக்கு அந்த பிரச்சனை வரும். சரி பண்ணி நேராக்கி விட்ட உடனே அதுக்கு அடுத்து அவங்க செய்யக்கூடிய ஃபாலோ அப் கரெக்ஷன்ஸ், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப இந்த 8 விஷயங்கள் இதை எப்பயுமே ஃபாலோ பண்ணும். ஃபாலோ பண்ணி பண்ணி நோய் குணமானதுக்கு அப்புறமும் இந்த 8 விஷயங்களை தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிக்கணும். இப்ப இந்த ஃபாலோ பண்ணணும்னு சொல்றதுக்காக தான் இந்த ஸ்பைனலுடைய கதை நம்ம சொன்னோம். சரி, இந்த 8 விஷயங்கள் நம்ம மீண்டும் ஒரு முறை பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம கேள்வி பதிலுக்குள்ள போகலாம். முதல் விஷயம், ஃபைபரோட எடுத்துக்கணும். 2வது, ஃபைபர் இல்லாம ஒவ்வொரு வேளை உணவு கூட எடுக்கவே கூடாது. 3வது, ஆன்டிபயாட்டிக்ஸ் எடுக்கக்கூடாது. இப்போ ஒரு சளி இருக்கு அப்படின்னா சளியை கரைக்கிற மூலிகை என்ன இருக்கு, மியூகோலைட்டிக் ஹெர்ப்ஸ் என்ன இருக்கு, இயற்கை ஆன்டிபயாட்டிக்ஸ் என்ன இருக்கு, மஞ்சள் இயற்கை ஆன்டிபயாட்டிக் வீட்ல அரைச்சு வச்சுக்கணும். மிளகு, அதுல நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு, வீட்ல அரைச்சு வச்சுக்கணும். அப்ப அது மருந்து. கடையில வாங்கினா அது மருந்து கிடையாது, அது கலர் பொடி. அதுக்கு அடுத்தது, வீட்டுக்கு முன்னாடி துளசி இருந்தது அப்படின்னா துளசி என்ன செய்யும்னா, துளசிக்கு இயற்கையிலேயே ஃபீவரை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு. சயின்டிபிக்காவே ஃபீவர் அது கம்மி பண்ணும். இப்போ ஊர் ஃபுல்லா ஃபீவர் வந்துட்டு இருக்கு, துளசி தண்ணியில போட்டு குதிக்க ஆரம்பிச்சாலே அதுக்கடுத்து நமக்கு அந்த ஃபீவர்ல இருந்து தப்பிச்சுக்கலாம். ஃபீவர் வந்ததுக்கு அப்புறமும் துளசி கஷாயம் 3 வேளை எடுத்துக்கிறப்ப ஃபீவரை அது குறைச்சு கொடுத்துரும். டெம்பரேச்சரை குறைக்கக்கூடிய தன்மை அதில் இருக்கு. அதுக்கு அடுத்தது கற்பூரவல்லி, இது மியூகோலைட்டிக், சளியை வெளியே தள்ளக்கூடியது. தும்பை, தும்பை உடம்புல எங்க சளி இருந்தாலும் சரி, வாயில போட்டு மென்னு அந்த சாறு முழுங்குங்க. ஒரு வேளை தொண்டையில சளி இருந்தது அப்படின்னா வாயில அந்த சாறு போட்டு கடிச்சு இந்த சாறை முழுங்குறப்ப தொண்டையில போய் குடைஞ்சு அப்படியே வாய் வழியா தொண்டையில இருக்கிற சளி வெளியே வந்து. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு நுரையீரல்ல நெஞ்சு சளி இருக்கு, அவங்க அதே தும்பை எடுத்துக்கிறப்ப நுரையீரல்ல இருந்து இருமி அப்படியே சளி வெளியே வந்து. இதுவே தலையில சைனசைட்டிஸ் இஷ்யூ இருக்கு, இன்ஃபெக்ஷன் இருக்கு, அதே தும்பை எடுத்துக்கிறப்ப மூக்கு வழியா சளியை வெளியே கொண்டு வந்துடும். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஹெர்ப் இருக்கு. நம்ம கழுத்துல அடினாய்ட்ஸ், அடினாய்ட் சிஸ்ட் கட்டி சர்ஜரி பண்ணணும்னு சொன்னது, சர்ஜரி இல்லாம ஒரு மூலிகை கொடுத்து சரி பண்ணோம். வீட்டுல, வீட்டுக்கு வெளியே எளிமையா வளரக்கூடிய மூலிகை அது. அதே மூலிகை நம்ம கொடுத்து தைராய்டு லெவல் 10 டேஸ்லயே நார்மல் ரேஞ்சு கொண்டு வந்திருக்கோம். அந்த மூலிகை என்ன வேலை செய்யுது அப்படின்றது தெரிஞ்சுக்காம அந்த மூலிகை பக்கத்துல, வீடு பக்கத்துல இருந்தாலும் அதை எடுத்து போட்டுறாங்க, பயன்படுத்தாம இருக்கிறாங்க. அந்த மூலிகை கிடைக்கல அப்படின்னா அதுக்கு அடுத்து நிறைய வியாதிகள் சரி பண்றது ரொம்ப ரொம்ப லேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு மூலிகை நம்ம அது கிடைக்காம பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து நம்ம மருந்துல தான் டிபெண்டா இருக்கணும். அப்ப எப்ப வீடு கட்டினாலும், வீடு கட்டுறவங்க யாரும் இருந்தீங்க அப்படின்னா வீடு கட்டுறப்ப எல்லா இடத்துலயுமே தளம் போட்டுறாங்க, கொஞ்சம் கூட இடத்தையே விடுறதே கிடையாது. இடம் மண்ணா இருக்கட்டும் அப்படின்னாலே மண் எதுக்காக தளம் போட்டுறட்டும் அப்படின்ட்டு போட்டுடலாம் அப்படின்ட்டு அங்க இருக்கிற இன்ஜினியர்ஸே சொல்றாங்க. அப்ப நம்ம மண் தரையில கால் வைக்கிறப்பதான் எர்த்திங் நடக்கும். உடம்புல இருக்கிற வலிகள், இன்ஃப்ளமேஷன் தன்னாலேயே ரிலீஃப் ஆகும். அதே மாதிரி அந்த மண் இருக்கிறப்ப நம்ம மண்ணுக்கு வெறுமனே மண்ணு சும்மா விடுறப்ப அதுல மூலிகை நிறைய வளரும். அந்த மூலிகை எல்லாம் மருத்துவ குணம் உள்ளது. இதுவே அமெரிக்காலாம் அதே மூலிகை வளருமா அப்படின்னா வளராது. நமக்கு தான் அந்த ஒரு இது இருக்கு, அந்த ஒரு தன்மை இந்த மண்ணுக்கு இருக்கு. அப்ப மண்ணு காலியா விடணும். இது மாதிரியான மூலிகைகள் வளர்க்க ஆரம்பிச்சிட்டா மருந்துகள்ல டிபெண்டா இருக்கணும் அப்படின்ற தேவைப்படாது. அதுக்கு அடுத்தது வெயில், அதுக்கு அடுத்தது ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணிக்கணும்னு சொன்னோம், கார்டிசாலை பத்தி சொன்னோம். அதுக்கு அடுத்தது உடல் பயிற்சி. இந்த 8 விஷயங்கள், இந்த 8ல் இப்ப சொன்ன வகுப்பில் ஏதோ சந்தேகம் இருந்தா நீங்க கேட்டுக்கலாங்க. நன்றி. உரை கொடுத்ததுல ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி நன்றி. ஐயா அவங்க கிட்டத்தட்ட 1 மணி நேரமா நமக்கு நிறைய எவ்வளோ விஷயங்களை இன்னைக்கு கொடுத்துருக்காங்க.
ஏன் வந்து பெருங்குடல் பற்றியும் முழு உடல் நலம் பற்றியும் இந்த செரிமானம் எங்கேருந்து நமக்கு ஆரம்பிக்குது, வாயில இருந்து, அதுக்கப்புறம் வயிறு, சிறுகுடல், அப்புறம் பெருங்குடல். இந்த மாதிரி போய் நமக்கு அந்த உணவு செரிமானம் நமக்கு அதுக்கு முக்கியமா அந்த செரிமானத்துக்கு நம்ம நல்ல நுண்ணுயிர்கள் அதுதான் கொடுக்கணும். நல்ல உணவுல வந்து அந்த நுண்ணுயிர்கள் இருக்கிற மாதிரியான உணவுகளை நம்ம எடுக்கணும். இப்போ வயிறுக்கு என்ன, சிறுகுடல்ல என்ன செய்யுது, அதெல்லாம் சொல்லி தண்ணி வந்து நம்ம முதல்ல ஒழுங்கா குடிக்கிறது இல்ல. தண்ணி உடலுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த நுண்ணுயிர்களின் வீடு தான் அந்த பெருங்குடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ரெண்டு நுண்ணுயிர்களுமே இருக்குது, நல்லது கெட்டது. அப்ப நல்லதை பெருக்கக்கூடிய வேலையை நம்ம செய்யணும். அந்த வேலையை எப்படி செய்யணும்னா, இப்ப ஃபைபர், அதுக்கு தான் ஃபைபர். அப்ப அந்த காலத்துல எப்படி எடுத்துக்கிட்டாங்க, இப்ப நாம எந்த மாதிரியான உணவுகளை எடுக்கிறோம், குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்குறோம், அப்ப நாம அந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் நாம எடுத்துக்கணும். காய்கறிகள், ஆஹ் அப்புறம் பூக்கள், கரும்பு, பழங்கள், தண்டு, கிழங்கு, சிறுதானிய உணவு, பட்டை தீட்டாத அரிசி, அந்த மாதிரி நிறைய ஐயா வந்து நமக்கு விஷயங்களை இன்னைக்கு கொடுத்தாங்க. அப்போ கெமிக்கல் வந்து சார்ந்த பொருட்களை நம்ம பயன்படுத்தக்கூடாது. இப்போ ஐயாவோட சிந்தனைகள்லாம் கேட்டு கேட்டு இப்போ நாங்கள் வந்து குளியல் பொடி, இயற்கை பால் பொடி, அந்த மாதிரி எல்லாமே தவிர்த்துருக்குறோம். 90% தவிர்த்து தான் இருக்கிறோம். எல்லாமே இயற்கையாக நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கோம். உடற்பயிற்சி, அப்புறம் உடற்பயிற்சி செய்யணும்னு சொன்னாங்க. இப்போ வியாதி முக்கியமாக இந்த வியாதி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு நமக்கு தெரியறது இல்லை. இப்போ அந்த மூட்டு வலி உள்ளவங்க என்ன செய்யணும், இப்போ அந்த தூக்கம் எவ்வளவு அவசியம், இப்போ இந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எப்படி இருக்கிறது, அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை வந்து நம்ம எப்படி அந்த மருந்து எடுத்து எப்படி நம்ம இயற்கை முறையிலே எல்லாத்தையுமே சரி செய்யணும். ஒரு 8 விஷயத்தை ஐயா அவங்க சொல்லி நம்ம இதே போல் மண் வீட்டில் இப்போல்லாம் ஃப்ளாட் சிஸ்டம் வந்தாச்சு, மண்ணே எங்கேயுமே இருக்கிறது இல்லை. இப்போ அந்த மண்ணில் நம்ம கால் வைக்கிறது இல்லை, வெயில்ல உடம்ப காட்டுறது இல்லை. இப்போ இதுக்கெல்லாம் ஆன்டிபயாட்டிக் அது சொன்னாங்க ஐயா வந்து, ஆன்டிபயாட்டிக் என்னென்ன எல்லாமே இயற்கை முறையிலே நம்ம உடலை வந்து எப்படி சரி செய்யலாம். இதுக்கு முக்கியமான உடல் நலத்துக்கு இந்த செரிமான மண்டலம் மிகவும் பெரும் பங்கு வகிக்குதுன்னு ஐயா அவங்க இன்னைக்கு சிறப்பான சிந்தனை விளக்கம் நமக்கு கொடுத்தாங்க. ஐயாவை துரிய நிலையிலிருந்து வாழ்த்தி நம்ம கேள்வி பதிலுக்கு போகலாம். இன்றைக்கு பெருங்குடல் சார்ந்து, உடல் நலம் சார்ந்து சிறப்பான சிந்தனை விளக்கம் அளித்த இயற்கை மருத்துவர் டாக்டர் அஜய் பிரகாஷ் ஐயா அவர்களே நம்ம வாழ்த்தி மகிழலாம். அனைவரும் துரிய நிலைக்கு வந்து விடுவோம். நேச்சுரோபதி டாக்டர் அஜய் பிரகாஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். டாக்டர் அஜய் பிரகாஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் ஐயா அவர்களது அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஒரு நிமிஷம் ஒரு அறிவிப்பு மட்டும் சொல்லிட்டு நம்ம ஐயாவுக்கும் கொஞ்சம் ஓய்வு கொடுத்துடலாம். சில முக்கிய அறிவிப்புகள். அடுத்த நிகழ்வாக நமக்கு 8:30 மணிக்கு தற்சோதனை நிகழ்வில் அனைவரும் கலந்து ஆன்ம தூய்மை பெறுவோம். நாளை ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அதிகாலை நிகழ்வுகள் எப்போதும் போல் நமக்கு இருக்கும். 9 மணிக்கு சிறிய மாணவர்கள், 10:30 to 12 பெரிய மாணவர்கள் நிகழ்ச்சி இருக்கும். மாலை சிந்தனை உரை கிடையாது. அனைவரும் குடும்பத்தோடு மகிழ்வாக இருப்போம் என்று கூறி நம்ம இதோட இந்த அறிவிப்புகளை நிறைவு செய்து ஐயா அவர்களிடம் நம்ம கேள்வி கேட்க இருக்க அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். பூங்கோதை மாரியப்பன் ஐயா, அம்மாவா? பூங்கோதை அம்மா, வாழ்க வளமுடன். கேட்கலாம். கேக்குதுமா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்க. எனக்கு இப்போ 2 நாளா கொஞ்சம் கிரிட்டினஸ் மாதிரி இருக்குது, தொடர்ந்து இருக்குது, விடவே மாட்டேங்குது. பேக் பெயின் கொஞ்சம் இருக்கு, நம்னஸ் மாதிரி இருக்கு, கால் மரத்து போய் கை 2 மரத்து போயிருக்கு. நான் என்ன சாப்பிடலாம் இங்க? பப்பாளி தான் சாப்பிட்டேன், ஒருவேளை அதனால எதுவும். சரி, ஓகேங்கம்மா, மியூட் பண்ணிக்கோங்க, நான் சொல்றேன். ஓகே. முதல் விஷயம், கிடினஸ் இருக்கு அப்படின்னா கிடினஸ்க்கான ரீசன் ஒன்று, ஃபஸ்ட்டு வந்து வைட்டல்ஸ் செக் பண்ணிக்கணும். பிளட் ப்ரெஷரு, சுகரு, இது 2 செக் பண்ணிக்கணும். 2 கூட குறைய இருந்தால் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலமாக, உணவை மாற்றுறது மூலமாக நார்மல் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது ஹீமோகுளோபின் செக் பண்ணிக்கணும்.
நம்னஸ் இருக்கு அப்படின்னா, நம்னஸ் கால்ல மதமதப்பு இருக்கு அப்படின்னா, முதுகுல தொந்தரவு இருந்தது அப்படின்னா, கால்ல நம்னஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கையில நம்னஸ் இருக்கு அப்படின்னா, கழுத்தில் தொந்தரவு இருக்கிறப்ப கழுத்து தேய்மானமோ, டிஸ்க் பல்ஜ் இருக்கிறது, இது எல்லாமே கையில நம்னஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. சர்க்கரை அளவு அதிகமா இருக்கிறப்பயும் கால்ல நம்னஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இதெல்லாமே செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டு என்ன அப்படின்றத பார்த்து, அதுக்கு உண்டான உணவு முறை, அதுக்கு உண்டான சிகிச்சை செய்யறப்ப அது பூரணமா சரியாகும். ஜென்ரலா நம்ம இப்ப சொன்ன இந்த 8 விஷயங்கள் கடைபிடிக்கிறப்ப, இது எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுங்க. நன்றிங்கய்யா. அடுத்ததாக ஜானகி அம்மா. வாழ்க வளமுடன். ஐயா, ஒருத்தவங்களுக்கு பித்தப்பையில கல்லு இருக்குங்கிறாங்க. அவங்க ஒரு வாரம் மாத்திரை 10 நாள் சாப்பிடுங்கன்னாங்க. அப்பயும் சரியாகல. அந்த பொண்ணுக்கு வாமிட் எடுத்து உடம்பு திரும்பி சரியில்லை, திரும்பி காமிச்சாங்க. திரும்பி இப்ப சரி 10 சரி நாள்ல அந்த கல்லு இன்னும் ஓரமும் ஒட்டிக்கிட்டு இருக்கு, வரமாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்னங்க சரி. ஐயா செய்யலாம்? சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. சொல்றேங்க. மியூட் பண்ணிக்கோங்க, நான் சொல்றேன். இதெல்லாம் கல்லு, கிட்னி கல் இருக்கு, பித்தப்பை கல் இருக்கு. பித்தப்பை கல்லுன்றது கிட்னி கல் மாதிரி எளிமையா வெளியே வராது. நாட்கள் எடுத்துக்கும், நேரம் அதிகமா எடுத்துக்கும். பித்தப்பை கல்லுக்கு உரிய உணவு முறை இருக்கு. கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய உணவு முறை, அதை எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். பித்தப்பை அப்படின்றப்ப அதுக்கு உண்டான மருந்துகளும் இருக்கு. அதை தொடர்ச்சியா எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பித்தப்பை பொறுத்தளவுக்கு பித்தப்பை கல்லு மெதுவா கரையக்கூடியதுன்னு சொன்னோம். இதுக்கு நம்ம அது கூடயே பாத அழுத்த சிகிச்சை, இன்னும் அக்குப்ரெஷர் மெத்தட் இதெல்லாம் பண்றப்ப இன்னும் அந்த ப்ராசஸை ஸ்பீடப் பண்ண முடியும். நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்க ஏரியாவுக்கு பக்கத்துல யாரு நல்ல பாத அழுத்த சிகிச்சை அல்லது அக்குப்ரெஷர் பித்தப்பை கல்லுக்கு நல்லா பாக்குறாங்களோ அவங்க நம்பர் நான் கொடுக்குறேன். அங்க போய் அந்த சிகிச்சையை சேர்த்து எடுத்துக்கோங்க. உணவு முறை, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இப்ப சொன்ன விஷயங்கள் கடைபிடிங்க. சீக்கிரத்துல சரியாகுங்க. நன்றி. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக தனம் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எங்க அம்மாவுக்கு 80 வயசாகுது. மூல நோயா இருக்கு. ரத்தம் வெளியேறுது. ரொம்ப வலிக்குதுங்கிறாங்க. அதுக்கு என்ன உணவு முறை, என்ன செய்யலாம் ஐயா? சரிங்க, நான் சொல்றேங்கம்மா. மூலம் பொதுவாகவே ஆசனவாய் பகுதியில தொந்தரவு இருக்கு அப்படின்னாலே அது மூலம்னு பொதுவா சொல்றது. மூலத்துல நிறைய வகை இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், ஃபோர்த் ஸ்டேஜ். ரத்தம் வெளியே வருது, சதை எதுவும் வெளியே வரல, அந்த பிளட் வெசல் எதுவும் வெளியே வரல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான். நம்ம உணவு முறை சரி பண்றப்பயே ஃபுல்லா அது சரி பண்ணிடும், உணவு முறையும் மருந்துகளும். அதுக்கடுத்து மூலம் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா 2வது ஸ்டேஜ், மோஷன் போனா வெளியே வரும், அப்புறம் தன்னால உள்ள போயிடும். 3வது ஸ்டேஜ் மூளை வெளியே தள்ளிடும். 4வது ஸ்டேஜ் விரல் வச்சு உள்ள அழுத்துறப்பையும் மூலம் வெளியவே தான் இருக்கும். உட்கார்றதுக்கு கஷ்டம், எல்லாத்துக்குமே கஷ்டமா இருக்கும். வலி எப்போதுமே மைல்டா இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்தது ஃபிஷர் அப்படின்றது இருக்கு. ஃபிஷர்னா ஆசன வாயில வெடிப்பு. இதுவும் மோஷன் போறப்ப எரிச்சல் வரும், வலி வரும். பௌத்திரம் அப்படின்றது இருக்கு. பெருசா வலி இருக்காது, ஆனா அவங்களுக்கு சீல் வெளியே வரும், இன்ஃபெக்ஷன் ஆகும். இது போக போக உடம்புல நிறைய தொந்தரவுகளை ஏற்படுத்திடும். உடம்பு சரியா வச்சுக்காம இருக்கிறப்ப ஹெரிடிட்டினால இருக்கலாம், இல்லை லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால இருக்கலாம், ஹீட்டுனால, இல்லை தவறான ஹீட்டை உற்பத்தி பண்ணக்கூடிய பயிற்சிகள்னாலையும் இருக்கலாம் இது தொந்தரவுகள். என்ன ஸ்டேஜ் அப்படின்றத பார்க்கணும். ஒருவேளை தேர்ட் ஸ்டேஜ், ஃபோர்த் ஸ்டேஜ் பௌத்திரம் அப்படின்னா இதுக்கு பெர்மனண்டா கியூர் பண்ற முறை சொல்றேன். அதுல போய் சரி பண்ணிக்கோங்க. வேற எதுலையும் பண்ணாம இருக்கிறது என்னுடைய சஜஷன். திரும்ப திரும்ப பிரச்சனை வரும். சர்ஜரி பண்ணீங்கனாலும் லேசர் பண்ணீங்கனாலும் ஷார கர்மா அப்படின்ற ப்ரொசீஜர் இருக்கு, ஷார சூத்ரா அப்படின்ற ப்ரொசீஜர் ஆயுர்வேதால இருக்கு. அது பண்றப்ப ஃபுல்லா சரியாயிரும், திரும்ப வராது தொந்தரவு. ஆனா கொஞ்சம் பெயின்ஃபுல்லான ப்ராசஸா இருக்கும், ஆனா திரும்ப வராதுன்றதுனால அதுதான் என்னுடைய சஜஷன். பெர்மனன்ட் கியூர் நார்மல் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் இருக்கு அப்படின்றப்ப நம்ம சொல்லக்கூடிய உணவு முறை, நம்ம எளிமையான மருந்துகள் அது கொடுக்குறப்ப ஃபுல்லா சால்வ் ஆயிரும். நீங்க கால் பண்ணுங்க, எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்றத நான் பார்த்துட்டு சொல்றேன். வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. அடுத்ததாக சசிகலாமா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்க.
என்னோட பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு கொஞ்ச நாளா. சரிங்க. வந்து ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. சரி. இப்ப இடையில வந்து கொஞ்சம் கரெக்டா அந்த சில தவிர்க்க வேண்டிய சாப்பாடுலாம் தவிர்த்துட்டு டேப்லெட் போட்டு ரெகுலரா எடுத்துட்டு இருந்தப்ப இடையில வந்து மேரேஜ் ஆகி கன்சீவ் ஆயிருந்தப்ப டாக்டர் என்ன பண்ணாங்க, இந்த டைமிங்ல நீங்க வந்து அலோபதி மட்டும் நீங்க யூஸ் பண்ணுங்க, டெலிவரிக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு சொன்னாங்க. இடையில சரிட்டு ரொம்ப கம்மியான அளவுல அலோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. குழந்தை சரிங்க. சரி. பிறந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு திரும்ப வந்து இதை கொஞ்சம் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க, ஹோமியோபதி கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தைராய்டு டெஸ்ட் எடுக்கிறப்ப சுத்தமா நெல்லுல இருந்துச்சு. நெல்லுல இருந்ததுனால டாக்டர் கம்மியா சரி. அதாவது வந்து 1 வீக்கு ஒரு தடவை மட்டும் டேப்லெட் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 மந்த் கழிச்சு திரும்ப சரி. டெஸ்ட் எடுக்கிறப்ப அப்பயும் நெல்லுன்னு வந்துச்சு. சரி. சரி. அதனால வந்து நீங்க ஹோமியோபதி டேப்லெட் விட்டுறலாம் கொஞ்ச நாளைக்கு, சுத்தமா நெல்லுல இருக்கு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. சரி ஒரு 1 மந்த்துக்கு மேல விட்டாச்சு, ஒரு 2 மந்த்ஸ் இருக்கும். பார்த்தா சரி. கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணி தொண்டையெல்லாம் கொஞ்சம் வீக்கமா இருந்துச்சு. மறுபடியும் பண்ணி டெஸ்ட் பண்ணப்ப கொஞ்சம் டிஎஸ்ஹெச் லெவல் வந்து அதிகமா இருந்துச்சு. எவ்வளவு இருந்ததுங்கம்மா? எவ்வளவு இருந்தது டிஎஸ்ஹெச்? நார்மலோட கொஞ்சம் அதிகமா தான் இருந்துச்சு, எவ்வளோன்னு சரியான ஞாபகம் இல்லை, சரி, ரொம்ப பரவாயில்ல. அதிகமா தான் இருந்துச்சு. ம். T3 எல்லாம் ஓரளவுக்கு நார்மலா இருந்துச்சு. சரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தப்ப அவங்க டேப்லெட்ல எழுதி கொடுத்தாங்க மறுபடியும். அப்புறம் பிளட் டெஸ்ட் கொடுத்தாங்க, அதை கொஞ்சம் செக் பண்ணிப்போம், அந்த மூட்டுல எல்லாம் ஏதாவது இருக்கோ டெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. யூரிக் சரி. ஆசிட்லாம் டெஸ்ட் கொடுத்தாங்க, அது எல்லாமே நார்மலா இருக்கு, பிளட் டெஸ்ட்ல பார்த்தாச்சு. ம். ஆனா என்னன்னா இந்த ஒரு காலு இந்த ஷோல்டர்ல வந்து வீக்கம் பெயின் இருக்குது. சரிங்க. சரி. அதுக்கு என்ன சாப்பிட்டா என்ன பண்ணலாம்னு எனக்கு கொஞ்சம், ஏன்னா கால் வீக்கம் நடக்க முடியல, ஒரு ஷோல்டர் பெயின் இருக்கு, அப்பப்ப விரல் வந்து வலிக்குதுங்கிறாங்க. சரி. ஓகேங்க. என்ன பண்ணலாம்னு கொஞ்சம் சொல்லுங்க. சரிங்க. நீங்க அவங்க எடுத்த ரிப்போர்ட் எல்லாமே எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. அனுப்பிச்சிட்டு பேச சொல்லுங்க, நான் சொல்றேன். வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. அடுத்ததாக கேலக்ஸி A51 அம்மா. கேலக்ஸி A51 அம்மா. அடுத்ததாக ஜெயபிரியா அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க ஐயா வளமுடன். ஐயா எனக்கு செப்டம்பர்ல ஒரு தடவை யூடிஐ வந்ததுங்க ஐயா. எனக்கு 42 வயசு ஆகுதுங்க ஐயா. இது நாள் வரைக்கும் எனக்கு வந்ததில்ல. ஃபர்ஸ்ட் டைம் சரி. அப்ப வந்ததுங்க ஐயா. நான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கேன். சரி. டிராவலிங் சரி. டைம் எனக்கு ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு 2 hours 2.5 hours ஆகுங்க ஐயா. சரி. செப்டம்பர்ல வந்தது, அப்ப அட்மிட் பண்ணி தான் கொஞ்சம் ரெக்கவர் பண்ணங்க ஐயா. இப்ப மறுபடியும் நவம்பர்ல மறுபடியும் எனக்கு யூடிஐ இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுங்க ஐயா. இப்போ ப்ராப்பரா தான் தண்ணி எல்லாம் எடுத்துக்கிறேன். ஆனாலும் இப்போ மறுபடியும் இப்போ 5 days வந்து அலோபதி தான் எடுத்தேன். இப்போ நீரி டேப்லெட் நான் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரி. ஏதாவது எனக்கு மெடிசன் ஏதாவது இல்ல என்ன ரீசன் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க ஐயா. நன்றிங்க. சரி. ஓகேங்க. யூடிஐ வருது அப்படின்னா நம்ம உடம்புல அந்த நுண்ணுயிரை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் இல்லைன்னு அர்த்தம். விட்டமின் டி, B12 அப்புறம் நல்ல நுண்ணுயிரை அதிகப்படுத்தக்கூடிய முறைகள் எல்லாமே அதிகப்படணும். அதுக்கு அடுத்தது யூடிஐ உக்காலா அப்படின்ற ஹெர்பல் மெத்தட் இருக்கு. இது ஹெர்பல் டீ தான். டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த ஹெர்பல் டீ யூடிஐ உக்காலா அதை எடுத்துக்கலாம். அதோடைய முறை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, யூடிஐ உக்காலா முறை வேணும்ன்ட்டு. நான் அந்த மெத்தடு உங்களுக்கு கொடுக்குறேன். டீ காஃபிக்கு பதிலாக ஒரு நாளைக்கு 2-3 முறை எடுத்துக்கிறேன். எப்பயுமே இது லைஃப் லாங் ஹெல்தி ஹேபிட்டாக இந்த ஹெர்பல் டீயை பயன்படுத்திக்கலாம். யூடிஐ இருக்கிறப்பையும் இந்த இன்ஃபெக்ஷனை நார்மல் பண்ணிடும், இன்ஃபெக்ஷன் இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறமும் இதை ரெகுலராகவே எடுத்துக்கலாம், ப்ரிவெண்ட் ஆயிரும். அதுக்கு அடுத்தது கருடன் சம்பா ஒயிட் ரைஸ் பதிலாக கருடன் சம்பா எடுத்துக்கோங்க. கருடன் சம்பாவும் ஒயிட் ரைஸ் தான். சென்னையில் சந்தை நடக்கும், இயற்கை விவசாயிகள் ஒன்று கூடல் இருக்கும், அங்கே போய் கருடன் சம்பா வாங்கிக்கலாம். கருடன் சம்பா எங்கே கிடைக்கும்ன்றது அதுவும் வாட்ஸ்அப்பில் எனக்கு பண்ணுங்கள். நான் அவங்க இயற்கை விவசாயிகள் நம்பர் நான் கொடுக்குறேன், அங்கே வாங்கிக்கலாம். நன்றி. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கேலக்ஸி A51 அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்க. காலையில ஏந்திரிக்கும் போது ஐயா காலில நரம்பு அப்படியே பிடிச்சு இழுக்குதுங்க ஐயா. அப்புறம் கொஞ்ச நேரம் தண்ணியில ஏதாவது வேலை செஞ்சதுன்னா கை விரல் எல்லாம் அப்படியே ஒரு பக்கமா இழுக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு என்ன ஐயா பண்ண முடியும்? வயசு 73 ஆகுதுங்க ஐயா. சரிங்க. சரி. இப்போ எதுவும் மருந்துகள் எடுத்துக்கிறீங்களா? இல்ல, அதுக்கு ஒண்ணுமே எடுத்துக்கிறது இல்ல. கொஞ்ச நேரம் பொதுவா அப்படி ஏதாவது வலிக்கு. எடுக்கிறீங்களான்னு கேக்குறேன்.
என்ன என்னங்க ஐயா? பொதுவா ஏதாவது மருந்துகள் எடுத்துக்கிறீங்களான்றது கேக்குறேன். சுகருக்கு கொலஸ்ட்ராலுக்கு எல்லாம் மருந்து எடுத்துக்கிறேங்க ஐயா. சரி, ஓகே. நார்மல் ரேஞ்சில் இருக்குங்களா? ஆமா, வேற மத்தபடி எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க ஐயா. சரி, ஓகேங்க. இதுக்கு வந்து உடற்பயிற்சி டெய்லி பண்ணுங்க. வெயில்ல கண்டிப்பா ஒரு நாளைக்கு 60 நிமிஷம் 1 மணி நேரம் இருக்கிற மாதிரி பாருங்க. காலை இளம் வெயில்ல எவ்வளோ இருக்கீங்களோ அவ்வளோ நல்லது. உடற்பயிற்சி எவ்வளோ முடியுமோ பண்ணுங்க. கொஞ்சம் பிசிக்கலா லைஃப் ஸ்டைல் மாற்றணும். இப்போ சொன்ன இந்த 8 விஷயங்கள் கடைபிடிங்க. அதுக்கு அடுத்தது சீனி அவரைக்காய், கொத்தவரங்காய், கூட வெத்தலை மேலே கீழே நடுக்காம்பு நீக்கி ஒரு 3லேருந்து 5 வெத்தலை 2 சேர்த்து அரைச்சி வடிகட்டுனா அந்த சாறு டெய்லி எடுத்துக்கணும். வெறும் வயிற்றுல எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டா அடுத்த 1 மணி நேரத்துக்கு தண்ணி தவிர வேற எதையும் எடுக்கக்கூடாது. இதை ஃபாலோ பண்ணுங்க. 10 டேஸ்லேயே கன்ஸ்ட்ரக்டிவாக இம்ப்ரூவ்மெண்ட்டு வர ஆரம்பிச்சிடும். 10 நாள் ஆகுறப்பயே நீங்கள் காலையில் எழுந்து பார்க்குறப்பயே டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக ஜெயந்தி பாலாம்மா, கேள்வியை மட்டும் சுருக்கமா கேளுங்கம்மா. ஜெயந்தி பாலாம்மா. ஐயா, நல்ல அருமையான டிப்ஸ் கொடுத்திருக்கீங்க ஐயா. நீங்களும் அன்பு குடும்பமும் வாழ்வாங்கு வாழ மானசீகமாய் மன ஒன்றி வாழ்த்துகின்றேன் ஐயா. ஐயா, எனக்கு ஒரு டவுட் ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா, எங்க அம்மா ஐயா சுகர் நீங்க பேசுறது கேட்கல ஜெயந்தி அம்மா. வாழ்க வளமுடன். ஜெயந்தி பாலம்மா, சொல்லுங்கம்மா. உங்க வாய்ஸ் சரியா கேட்கலம்மா. கேட்கலையம்மா. அம்மா இப்ப ஒரு கேக்குது. நிமிஷமா கேளுங்க. ஐயா, அம்மாக்கு வந்து மஞ்சக்காமால இருந்துச்சு ஐயா. 27 பாயிண்ட் இருந்துச்சுயா. சுகரும் இருந்துச்சு. ஆனா இப்ப 0 பாயிண்ட்டுக்கு மஞ்சக்காமால வந்துருச்சு ஐயா. சரி. இப்ப வந்து சுகர் 198 இருக்கு ஐயா. எல்லாமே நார்மல் தான் சொல்லியிருக்காங்க. கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கூடி இருக்குன்னு சொன்னாங்க ஐயா. இப்ப வந்து அவங்க தேனீக்காயின்னு ஒரு காயை சாப்பிட்டதுனால அவங்க கல்லீரல் வந்து ரொம்ப அவிஞ்சு போயிருச்சு. ட்ரிங்க்ஸ் அடிப்பீங்களான்னு கேட்டாங்க ஐயா. அந்த மாதிரி அவிஞ்சு போயிருக்குன்னு சொல்லிட்டாங்க கல்லீரல். இப்ப ஆனா 0 பாயிண்ட்டுக்கு வந்திருக்கு, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஐயா. இந்த 10 நாள் இங்க ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நான் பேசுறேன் ஐயா. நல்ல மழை பெஞ்சது. எங்க பார்த்தாலும் டெங்கு காய்ச்சலா இருந்துச்சு. இந்த ஒரு வாரமா காய்ச்சல் இருந்துச்சு ஐயா. இப்ப ஆனா நான் நீங்க சொன்ன மெத்தட் எல்லாம் அந்த கஷாயங்கள்லாம் போட்டு கொடுக்கவும் இப்ப காய்ச்சல்லாம் இல்லை ஐயா. ஆனா இப்ப சாப்பாடு அவங்களுக்கு சாப்பிடவே முடியல ஐயா. வயிறுலாம் ஒரு ஊத்தமா இருக்கு. அங்க ஆஸ்பத்திரியில இருந்தப்பையா அவங்க வயிற்றுல வந்து ஓட்டை போட்டு 1.5 லிட்டர் நீரும் எடுத்தாங்கய்யா. ஆனா இப்ப வயிறுலாம் கொஞ்சம் வீக்கமா இருக்குய்யா. ஆனா சாப்பாடு சாப்பிட மாட்டேங்கிறாயா. என்னையா சொல்யூஷன் சொல்லுங்க ஐயா. சரிங்கம்மா. இப்ப வேலைகள் எல்லாமே செய்ய முடியுதுங்களா? இல்லையா, ரெஸ்டா தான் இருக்கிறாங்க. நடந்துக்கிறாங்க, பாத்ரூம் எல்லாமே போய்க்கிறாங்க, நடக்குறாங்க. நீங்க எனக்கு ரிப்போர்ட் எல்லாமே அனுப்புங்க. அனுப்பிச்சிட்டு பேசுங்க, கால் பண்ணுங்க. சரிங்கய்யா. சரிங்கய்யா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக விஸ்வநாதன் ஐயா. இப்ப ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கிறவங்கள மட்டும் பதில் சொல்லிட்டு முடிச்சிடலாங்களா? சரிங்கய்யா. அடுத்த கேள்வி இருக்கிறவங்களுக்கு வாட்ஸ்அப்ல கூட கேட்கலாம், இல்லைன்னா அடுத்த இதுல கூட பாத்துக்கலாம். சரிங்கய்யா. அன்பர்கள் வந்து கொஞ்சம் சுருக்கமா கேள்வியை மட்டும் கேட்கலாம். விஸ்வநாதன் ஐயா. அடுத்ததாக பாக்கியலட்சுமி அம்மா. வாழ்க வளமுடன். பாக்கியலட்சுமி பேசுறேங்க ஐயா. வணக்கங்க ஐயா. வணக்கம்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. எனக்கு வந்து கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு உப்புன மாதிரியே இருக்குது, மூச்சு திணறல் வருதுங்கய்யா. எனக்கு ஆல்ரெடி ஆஸ்துமா இருக்குது. ஒரு 10 இயர்ஸாவே இருக்குங்கய்யா. டீச்சிங் லைன்ல இருந்ததுனால அந்த சாக்பீஸ் அலர்ஜினாலதான் மேக்ஸிமம் அது வந்துருந்துச்சு எனக்கு. அது வந்து மான்டினிகாஸ்ட் அந்த டேப்லெட் மட்டும் எடுத்துக்கிறேங்கய்யா. அது எடுத்தா எனக்கு அந்த ரிலீஃப் கிடைக்கிற மாதிரி இருக்காது. அந்த குழாய் வந்து சுருங்கி இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி. இப்ப நான் கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு உப்புன்னு இருக்குங்கய்யா. மூச்சு விடுறது திணறலா இருக்குது. அதுக்கு நான் என்னங்கய்யா பண்றது? சாப்பிட்ட உடனே மூச்சு விடுறதுல சிரமம் இருக்குங்களா? ஆமாங்கய்யா. வயிறே நிறைஞ்சு போன மாதிரி இருக்கு. கொஞ்சம் சாப்பிட்டாலும் சரி. என்னங்கய்யா? மோஷன் டெய்லி ஃப்ரீயா போயிடுதுங்களாமா? அதெல்லாம் போயிடுறீங்கய்யா. 4-4:30 எந்திரிச்சு போயிருவீங்க.
சரி, ஓகேங்க. நான் சொல்றேன், மியூட் பண்ணிக்கோங்க. ஓகேங்கய்யா. முதல் விஷயம், நம்ம இந்த 8 விஷயங்கள் சொன்னது, பெருங்குடல்ல நல்ல நுண்ணுயிரை அதிகப்படுத்தணும். ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் இது 3 நேரமும் உணவுக்கு அப்புறம் எடுத்துக்கிறப்ப கொஞ்சமா சாப்பிட்டா வயிறு நிறையிறது, சாப்பிட்ட உடனே மூச்சு விடுறதுல சிரமம் இருக்கிறது, ஜீரணம் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே அதை சால்வ் பண்ணும். இது ஒண்ணு. இதே ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க்கை எடுத்துக்கிறப்ப சளி, உடம்புல என்ன கழிவு இருந்தாலும் சரி, சளி அதிகமா இருக்கிறவங்கலாம் ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் எடுக்கிறப்ப சளி எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துரும். நுரையீரல் பிரீத் பண்றதுக்கு ஃப்ரீயா இருக்கும். இது ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க் முதல் விஷயம். இந்த 8 விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்னு சொல்றது லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். அதுக்கு அடுத்தது 2வது நாட்டு முருங்கை விதை. இது சரியாகிற வரைக்கும் ஒரு நாளைக்கு 4 விதைகள்ல இருந்து 6 விதை உள்ள இருக்கிற விதை வாயில போட்டு மென்னுட்டே இருங்க. கடிச்சு சாப்பிட்ருங்க. அதுக்கடுத்து சரியானதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 2 விதை சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். டெய்லி எடுத்துக்கலாம். இந்த முருங்கை விதை எடுக்க ஆரம்பிச்சிட்டாலே அதுக்கடுத்து மருந்து தேவைப்படாது. ஆரோக்கியம் ஆயிரும். அதனால மருந்து எடுக்கிறதுக்கான தேவை இருக்காது. இப்போ சொன்னதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்கம்மா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக பிரேமா அம்மா. வாழ்க வளமுடனுங்க. இடதுகால் வந்து எரிச்சலா இருக்குங்க. தூங்கும்போது துணியை மேல ஓட்டா, ஈர்த்துணி மேல ஓட்டா மட்டும்தான் தூக்கம் வருங்க. மற்றபடி ஒண்ணு. வச்சாதான் தூக்கம் வருதுங்களா? ஆமாங்க. சரி, வேற வேற ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. ஈர்த்துணி மேல சுத்தி விட்டா மட்டும் தூங்கிடுங்க. சர்க்கரை செக் பண்ணியிருக்கீங்களா? சர்க்கரையை செக் பண்ணுங்க. முதல்ல இருந்துட்டு இருந்ததுங்க, இப்ப கண்ட்ரோல்ல தான் இருக்கு. 120 இருக்குங்க காலையில. பாத எரிச்சல் எப்பயில இருந்து இருக்கு? 10 வருஷத்துக்கு மேலேயே இருக்குங்க. நான் ஈரத்துணி சுத்தியே அப்படியே போட்டுக்கிறது. ஈரத்துணி சுத்தியே தூங்கிக்கிறதுங்க. அப்படியே தண்ணிக்குள்ள கால் வைக்கணுங்க. அப்புறம் முதுகுல ஏதாவது தொந்தரவு இருக்கா? என்துலிங் முதுகுல ஏதாவது தொந்தரவு இருக்கா? ஒண்ணும் இல்லைங்களே. முதுகுல, இடுப்புல ஒண்ணும் சரி. அப்போ பிரச்சனை இல்லை. பாத எரிச்சல் இருக்கு அப்படின்னா சரி, சுகர் இப்ப செக் பண்ணுங்க. எவ்வளவு இருக்குன்றது பார்த்துட்டு எனக்கு அனுப்புங்க. திரும்ப பேசுங்கண்ணா. சரிங்க சரிங்க. ஓகே, சரிங்க. நன்றிங்க, வாழ்க வளமுடன். அடுத்ததாக விஸ்வநாதன் ஐயா. செல்வி சரவணன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க ஐயா, வளமுடன். எங்க மாமியாருக்கு வந்து மாமியாருக்கு வயசு 78 ஆகுதுங்க. அவங்களுக்கு அடிக்கடி வயிறு வந்து அப்படியே உப்பசாய்க்கும், உப்பிக்கும். அப்புறம் இப்ப சரி. போயிட்டு அது ஸ்கேன் பண்ணும்போது பெருங்குடல்ல வீக்கம் இருக்கு, அலர்ஜி இருக்கு, அது வந்து ஹெர்னியாக்கு வந்து சிம்டம்ஸ் இருக்கு, உடனே ஆப்ரேஷன் பண்ணுங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி அது சரி, ஓகேங்க. நான் சொல்றேன். நன்றிங்க. ஹெர்னியா ஒன்று ஹயட்டல் ஹெர்னியா, இன்னொன்று அம்பிளிக்கல் ஹெர்னியா. தொப்புள்ள வெளியே வந்தா அம்பிளிக்கல். 2வது ஹயட்டல் ஹெர்னியா. ஹயட்டல் தான் ரொம்ப காமனாக இருக்கும் தொப்புளை விட. இது வந்து ஹெர்னியா மைல்டாக இருக்கிறப்ப அதுக்கு உரிய பயிற்சி நம்ம பண்ணிட்டே வரப்ப கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர்த்துக்கு அது சுருங்கிடுது, உள்ளே போயிடுது. கோர் ஸ்ட்ரெங்தனிங் பண்ணும் பயிற்சி, இதுக்கு உரிய பயிற்சின்றது இருக்கு. மலச்சிக்கல் ஆகாம பார்த்துக்கணும். இதெல்லாம் இப்போ சொன்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எல்லாமே ஃபாலோ பண்ண வைங்க. கன்ஸ்ட்ரக்டிவா உடம்பு வந்துட்டு இருக்குங்க. மற்றபடி அவங்களுக்கு அதை பண்ண முடியாது அப்படின்னா ஐயா, வாழ்க வளமுடன். வாய்ஸ் கேட்கலைங்க ஐயா. எப்ப இருந்து கேட்கலீங்கம்மா? இப்பதாங்க ஐயா அந்த ஏதோ பண்ண சொன்னீங்க. ஆமா, நான் முதல்ல இருந்து சொல்றேங்க. ஹெர்னியா வந்து 2 இருக்கு. ஒன்று அம்பிளிக்கல், இன்னொன்று ஹயட்டல். ஹயட்டல் தான் ரொம்ப காமன். இப்போ அம்மா சொன்னதுமே ஹயட்டல் ஹெர்னியாவாக தான் இருக்கும். தொடைப்பகுதியில் வெளியே வந்தால் ஹயட்டல், தொப்புள் வழியாக வந்தால் அம்பிளிக்கல் ஹெர்னியா. இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இதுக்கு மெயின் மலச்சிக்கல் ஆகாமல் பார்த்துக்கணும். வெயிட் அதிகமாக தூக்கக்கூடாது. ஜெர்க்கு கொடுக்காம பார்த்துக்கணும். சின்ன வயசில் வயிற்றை ஸ்ட்ரெங்தன் பண்ணுற பயிற்சிகள் இதெல்லாம் பண்ணியிருந்தா இந்த தொந்தரவு வராது. அந்த பயிற்சியை பண்ண சொல்லுங்கள். எப்பயுமே வியாதி வந்து
ஹெரிடிட்டி அப்படின்றது உண்மை. லைஃப் ஸ்டைலை சரியா வச்சுக்கலாம் அப்படின்னா ஹெரிடிட்டியா வந்து வியாதிகள் வரும். அப்பாவை போல பையன், அம்மாவை போல பையன் இருக்கா அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற வியாதியும் வருவதற்கான சாத்தியக்கூறு அதிகமா இருக்கு. அப்ப யாருக்கு வந்திருக்குதோ அவங்க குழந்தைகளுக்கு வராம தடுக்கிறதுக்கு வயிற்றுக்கான பயிற்சி பண்ணணும். மலச்சிக்கல் இல்லாம பார்த்துக்கணும். அது நான் சொல்லிக்கிறேன். ஹையட்டல் ஹெர்னியா வந்துட்டா ஒரு சில விஷயங்களுக்கு வந்து இயற்கையா சரி பண்றது கஷ்டம். இப்ப நம்ம நேர்ல பாக்குறப்ப எப்படின்றது தெளிவா சொல்லிடலாம். ஒருவேளை ஹெர்னியா ஃபுல்லா வந்துருச்சு, தொடையில நல்ல பொடப்பா தெரியுது அப்படின்னா அப்ப சர்ஜரி தான் தீர்வா இருக்கும். பயிற்சி பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அதுக்கான உணவு முறை இருக்கு. இதெல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணி உடல்ல ஆற்றல் இருந்தது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரெக்கவர் ஆக ஆரம்பிக்கும். இப்பதான் ரீசெண்டா இருக்கு அப்படின்னா, இல்ல சேஞ்சஸ் எதுவும் இல்லை அப்படின்னா சர்ஜரி தான் தீர்வா இருக்குங்க. நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா கேட்கலாமா? நம்ம எப்படிங்க ஐயா டைம் உங்களுக்கு? அப்ப போன முறை சொன்னப்ப எத்தனை பேர் இருந்தாங்களோ அவங்க முடிச்சிடலாங்கம்மா. சரி, அன்பரசி அம்மாவோட இது பண்ணிக்கலாங்க. ஓகே. அன்பரசி அம்மா, வாழ்க வளமுடன். அன்பரசி அம்மா. சரிங்க ஐயா, நிறைய பண்ணிக்கலாங்க ஐயா, அவங்க எடுக்கல. சரிங்க, நன்றிங்க. மகிழ்ச்சி. வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, சந்தோஷங்க. நன்றி. நன்றிங்க ஐயா. ஐயாவை மீண்டும் ஒரு முறை நம்ம வாழ்த்தி மகிழலாம். ஐயா அவங்க இவ்வளவு நேரமா நம்ம கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கும் மேலாக நமக்கு மிக சிறப்பாக கேள்விகளுக்கு தெளிவாக விளக்கம் அளித்தாங்க. ஐயா அவர்களே நம்ம வாழ்த்தி மகிழ்வோம். நேச்சுரோபதி டாக்டர் அஜய் பிரகாஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நீங்க லீவ் ஆயிக்கலாங்க ஐயா. நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் அன்பர்களே. ஐயாவுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிங்கன்னா ஐயா உங்களுக்கு வந்து எளிமையான கேள்விகளாக இருந்தால் உங்களுக்கு அப்போவே உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. அதனால் ஐயாவோட நம்பர் ஒன்றா நான் சேட்டில் போடுறேன். ஐயாவுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களோட கேள்விகளை அனுப்பலாம். பார்த்தாங்கன்னா ஐயா டைம் இருக்கும்போது உங்களுக்கு அனுப்புவாங்க. சரி, நம்ம அடுத்த நிகழ்வாக வேதாத்திரிய கவி உலக நல வாழ்த்து பாட இருக்கும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அன்பரசி அம்மா, நீங்க பாடுவீங்களா? சரி, செந்தில் மதியம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரியம். போரில்லா நல்லுலகம், பொருள்துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல், உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றிமா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றி. உலக நல வாழ்த்து ஜானகி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும்,
கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். ஐயாவோட அஜய் பிரகாஷ் ஐயாவோட நம்பர் சேட்டில் போட்டிருக்கேன். நம்பர் இல்லாதவங்க நீங்கள் குறித்து வச்சுக்கலாம். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட அருட்தொண்டர்களுக்கும் இறை அன்பர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இந்நிகழ்வை நிறைவு செய்து கொள்கிறோம். இன்றை மிக சிறப்பாக வேதாத்திரிய கவி உலக நல வாழ்த்து பாடி கொடுத்த அன்பர்களுக்கு நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மீண்டும் 8:30 மணிக்கு தற்சோதனை நிகழ்வில் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி.